ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு சில லைன்ஸோடவே முடிச்சிடுறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப இனிய தருணம் இங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ்ன்பாங்க. பல நட்சத்திரங்களுக்கு நடுவுல இங்க மேடையில அமர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அ ராஜேஷ் பிரதர் வந்து சகோதரர் கூப்பிடும்போது என்னால இல்லன்னு சொல்ல முடியல. காலையில கூட இன்னும் 2 புரோகிராம்ஸ் இருக்கு. இன்னொன்னுக்கு நான் ஓடிட்டு இருக்கேன். அதனால தான் நான் முதல்ல பேசிட்டு போலாம்னு நெனச்சேன். பட் 5, 6 நிமிஷத்துல ஐ வாண்ட் டு மேக் எ ஃபியூ பாயிண்ட்ஸ். நம்பர் 1, நான் வந்து ராஜேஷ் பிரதர் இடத்துல நான் உட்காந்துருந்தேன். ஒரு பக்கம் தமிழிசை அக்கா, ஒரு பக்கம் கஸ்தூரி. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியார் பாடிய புதுமை பெண்கள் இவங்க 2 பேரும் தான். ஒரு ஆளுநராக இருந்தும், ஒரு மாநில தலைவராக இருந்தும், அவ்வளவு ஒரு பெரிய இடத்துல இருந்தும், எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு கண்கள்னா அது வந்து தமிழிசைக்காக தான். இவங்களை பார்த்தா பாரதியார் சொல்லியிருக்காரு, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சா நெறிகளும். நிலத்தில் யாருக்கும் மஞ்சா நெறிகளும்னா அந்த பக்கத்தில் அந்த பக்கம் உட்காந்துருக்க பாருங்க கஸ்தூரி. அவங்க யாருக்குமே அஞ்ச மாட்டாங்க. அது அப்பேற்பட்ட some people say you will call a spade a spade. கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் ஷில் கால் அ ஸ்பேட் அ பிளட்டி ஸ்பேட். அண்ட் அதுக்கும் ஒரு கெத்து தேவை, அதுக்கும் சில கட்ஸு தேவை. நாம் போனோமோ எங்கள் ஹஸ்பண்டோட அமெரிக்காவில் செட்டில் பண்ணிட்டேன், ஜாலியாக அங்கே இருக்கேன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எங்கே ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்து சொல்லணுமோ அவங்க சொன்னாங்க. ஸோ யூ ஹேவ் டூ ஸ்டார்ஸ் ஹியர், டாக்டர் தமிழிசை அக்கா அண்ட் கஸ்தூரி. அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டார் ரொம்ப அழகாக இந்த பிள்ளை பாடிச்சு ராசாத்தி ஒன்று. ஷி வாஸ் ஜஸ்ட் சிங்கிங் டு அஸ். ஐ டென்ட் நோ ஷி கேம் அப் டு த ஃபைனல்ஸ் இன் சூப்பர் சிங்கர். அண்ட் அவங்க the way she acted also in the few minutes is very good. இப்போ a few words about the film. நான் பார்த்தது வரைக்கும் ஒன்று, இதை வந்து பார்த்துருந்தாங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நான் வளரும் போதெல்லாம் என்னை குரங்கு குரங்கு வானரம் வானரம் தான் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி உடனே வந்துருச்சு. அது மாதிரி. பட் ஒரு when I was talking to ஸ்ரீராம் டைரக்டர், ஒரு பாசிட்டிவ் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை. பாலா படம் நான் பார்க்குறதே இல்லைங்க. 4 ஆண்கள் இருப்பாங்க, 2 பெண்கள் இருப்பாங்க. 4 ஆண்கள் வந்து எவனோ கொலை பண்ணுவான், 2 பெண்களை ரேப் பண்ணுவாங்க, அதுவும் கேங் ரேப் பண்ணி தொலைவாங்க. எதுக்கு இப்படி பார்த்து அவங்க கஷ்டப்பட்டு போகிறது? எதிர்மறை இருக்கும் ஒரு இடத்துல நேர்மறையும் நடக்கலாம், நல்லதும் நடக்கலாம். ஏன் மக்களுக்கு வந்து நெகட்டிவ் சொன்னதான் நல்லதா? நல்ல விஷயமும் சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் ஒரு வாட்டி, யாருக்கோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு காசு கேட்டாங்களாம். இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சச்சின் டெண்டுல்கர் 2 பேரும் நான் திட்ட போகிறேன் அவர் போட்டாராம் ஃபேஸ்புக் லைவ். திடீர்னு பார்த்தா 5 லட்சம் பேர் கேட்டு எடுக்கிறாங்க. அவர் சொன்னாராம் லைவ் வந்து, நான் ஏஆர் ரஹ்மான் திட்டல, சச்சின் டெண்டுல்கர் திட்டல, ஒரு குழந்தைக்கு ஹார்ட் சர்ஜரிக்கு காசு வேணும், முடிஞ்சால் நீங்கள் கொடுங்க. உடனே எல்லாரும் கொடுத்துட்டாங்களா, ஹார்ட் சர்ஜரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதுவே நான் ஹார்ட் சர்ஜரிக்கு நான் வரேன் லைவ் ஸ்ட்ரீம்னா பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் வி ஆல் வாண்ட் பிளட், வி வாண்ட் சென்சேஷன். நான் வந்து 10ஆம் தேதி மே நான் கேட்குறேன், யார் ஜெயிச்சாங்க? நம்ம தான் ஜெயித்தோம் சொல்லிட்டு ஐ வாஸ் மீனிங் எல்ஓசியில் அடித்து தூக்கிட்டோம் அவங்கள, பாகிஸ்தானிஸை. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை சார் நம்ம தோத்துட்டோம், நம்ம ஜெயிச்சோம் சார். இல்லை சார் சிஎஸ்கே தோத்துட்டாங்க சார். அதாவது ஒரு சராசரி மனிதனுக்கு சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச்சில் தோத்தா அது வந்து ஒரு பெரிய அடி. அங்கே வந்து பாகிஸ்தான் நம்ம கிட்ட தோத்தா அது பெரிய அடியில். வானரம் சொல்லிட்டு இருக்கோம்ல. சொல்லுவாங்க அனுமார் வந்து அவர் வந்து திறந்து காட்டினார் அவர் இதயத்தில் இருந்தது ராமராம். இதை பாருங்க, நான் கூட இன்னைக்கு என் ஜாக்கெட் எடுத்து காட்டுறேன். என் இதயத்தில் இருக்கிறது ஆபரேஷன் சிந்து. தமிழ்னா பிறந்தேன், தமிழ்னா இறந்து போவேன். வேளாண்ணா பிறந்த வேளாண்ணா இறந்து போவேன். இந்தியனா பிறந்தேன், இந்தியனா இறந்து போவேன். ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது எல்லாரும் அழகாக பொட்டு வச்சுட்டு இருக்கிறோம். நான் கூட சொன்னேன், டில் வார் இஸ் ஓவர் ஐ வில் புட் அ பொட்டு. முன்னால் நினச்சிட்டு இருப்பேன் கேர்லிஷ்னு. ஏண்டா எங்கள் ஆட்கள் போடுற பொட்டை வந்து நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் வந்து கரைச்சிட்டு போவீங்க. அதை பொட்டை வச்சுக்கிட்டே உங்களை திருப்பி அடின்னு அடிப்போண்டா அப்போ ஆப்ரேஷன் சிந்தூர். அது மட்டும் இல்லை, வெட்டுறது தவிர வெட்டி போட தவிர நீங்கள் பார்த்துங்க அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏகே பாரதியோடு இருந்த 2 சீனியர் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் லீடர்ஸ், 2 பெண்கள். எப்படி இங்கே 2 பெண்கள் இங்கே உட்காந்துருக்குறாங்களோ 2 பெண்கள் சொல்கிறாங்க இப்படி அடித்தோம் பாகிஸ்தானில். அங்கே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் they won't even let them out of the kitchen. உடனே நிறைய பேர் நினச்சிப்பீங்க இங்கே பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க. நாங்கள் பாலிடிக்ஸ் பேசலை, நாங்கள் வந்து மதம் பேசலை. ஏன் ஷாஜஹான் இன்னைக்கு ஏந்திரக பாஸ், இன்னைக்கு ஹீரோ வந்து ஷாஜஹான் தான். என்னைக்கும் சொல்கிறேன் ரம்ஜானில் ராம் இருப்பார், நாம் பார்க்கணும். தீபாவளியில் அலி உட்கார்ந்துட்டு இருப்பார், நம்ம தான் பார்க்கணும். ஷாஜஹான் இங்கே இருக்காரு. அதே போல் நாங்கள் சொல்லுவோம் காட்ஸேல கூட காட் இருக்காரு, ஆனால் மகாத்மா காந்தி அதை பார்க்கல. சரி, அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். பட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஐ லைக் லாட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், டைரக்டோரியல் டச்சஸ். ஐ டோன்ட் ஹவ் டூ மச் ஆஃப் அ திங் இன் ஃபிலிம்ஸ். நான் லைஃபே வந்து ஒரு விளையாட்டா ஆசையாக பாடிட்டு அழகாக பேசிட்டு போகிற ஆள். நான் ரொம்ப சினிமா தெரியாது. ஆனால் நான் பார்த்த ஒரு சில சினிமாக்களில் நாயக்கன்லாம் கமல்ஹாசன் போவான், அவங்க பின்னால் அவன் பையன் வந்து அதே மாதிரி வெள்ளை ஜிப்பா போட்டு நடந்துட்டு போவோம். அதே மாதிரி இந்த
புதிதானது. அதில் வந்து அகைன் கமல்ஹாசன் இருக்கும், பின்னால் ஸ்ரீதேவி இருக்கும். உங்கள் படத்தில் இந்த பாப்பா நடந்துட்டு போகுது, அந்த பாப்பா நடைய காப்பி பண்ணிட்டு அப்பா நடந்துட்டு போறாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு 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 வித்தியாசமான வாழ்க்கையின் அழகே சின்ன சின்ன வித்தியாசங்கள், வித்தியாசமான மேகம், வித்தியாசமான மழை, வித்தியாசமான ஒரு சிரிப்பு. அந்த வித்தியாசம் அதை நான் பார்த்தேன். ஐ மஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ ஆன் தட். அதே போல அரவிந்த் சுவாமி மாதிரி, அஜித் மாதிரி தூக்கிட்டு வாஸ் இஸ் மை பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு யூ. ஆனந்த் பாபு வந்து என்னுடைய குட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் ஆல்சோ பீன் மை பேஷண்ட். இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆல்சோ இஸ் மை பேஷண்ட். வேணும் இது மாதிரி ஆக்டர் விக்கெல்லாம் போட்டு நடிக்க வச்சிருக்கலாம். வேணும்னே நேச்சுரல் லுக் கொடுத்து நான் ஒரு ஹீரோ ஆக்குவேன்டான் அடிச்சு காட்டினது யார் தெரியுமா? மலையாளம் ஃபிலிம்ஸ் தான். நம்ம உடனே மலையாளம்னா இப்படி புட்டு வச்சிருக்கு, அப்படி புட்டு வச்சிருக்கலாம் சொல்லுவோம். மலையாளம் ஃபிலிம்ஸை பாருங்க, ரியலிஸ்டிக்காக வந்து ஒருத்தன் அடிச்சு தூக்கிட்டு போகும் சினிமா எல்லாம். ஏன் வாழ்க்கையில் பிறக்கிறவங்க எல்லாம் அரவிந்த் சாமியா இருக்க மாதிரி இருக்க முடியாது, ஒரு அஜித் மாதிரி ஏன் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அஜித் என்னோட வெரி டியர் ஃப்ரெண்ட், அரவிந்த் சாமி என்னோட டியர் ஃப்ரெண்ட். நார்மல் பீப்புள் கேன் பி a ஹீரோ. ஒரு மனிதன் வந்து ஹீரோ ஆகிறது, ஒரு மனிதன் ஹீரோ ஆகிறது அவன் லுக்ஸ் இல்லை, அது ஜெனட்டிக். அவன் ஆட்டிடியூட், அவன் வாழ்க்கை, அவனது ஆக்ஷன்ஸ், அவன் கர்மாங்கிறது ரொம்ப அழகாக நீங்கள் காட்டியிருக்கீங்க. ஒன்ஸ் மோர் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எனது நாள் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு மனிதன் இருக்க முடியும். ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கூட அதை போக்குறதுக்கு இந்த சமுதாயம் கை சேர்ந்து ஹெல்ப் பண்ண முடியுங்கிற ஒரு முக்கியமான ஒரு நேர்மறை கருத்து கோட்பாடு. மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் எல்லாரும் திருப்பியும் இந்த சினிமா வரும்போது ஒருத்தர் டிஷ் அடிப்பான், நான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேன், எந்த ஒரு அடியும் இல்லை, 25 இடத்துல எல்லாம் பறந்து போயிருந்தேன். பாஸ் கனல், பாஸ் கனல் இந்த பக்கம் பாரு, நான் புடோக்காய் பிளாக் பெல்ட், எந்த அடியில் 25 சைடில் எல்லாம் அப்படி போவாங்க, இவர் அப்படியே இருப்பார். அதை மட்டும் பார்த்து நம்ம ஆளுங்க கைத்துட்டு தலைவர் அடிச்சுட்டாராம்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஐ ஆம் அன் எவ்ரிடே மேன், ஆனால் என் பொண்ணுக்கு நான் ஒரு அப்பாவாக இருப்பேன். ஐ வில் பி a hero to her. I want to finish by saying, there are so many parents here. One of the most beautiful things I've ever read in my life. There is only one perfect daughter in the world. ஒரே ஒரு உன்னதமான பர்ஃபெக்ட் பொண்ணு தான் இந்த உலகத்திலே இருக்கு. And every father has that daughter. ஒவ்வொரு அப்பனது மாதிரி இருக்கும். அது வந்து காட்டுது இந்த படத்துக்கு. எனது வாழ்த்துக்கள். இது அழைத்த MK ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜெய் ஹிந்த், ஜெய் சிந்தூர், ஜெய் பாரத். இங்கே இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் பேசியிருக்காங்க, பெரிய பெரிய ஆள்லாம். அதனால் நான் சின்னதாக முடிச்சுக்கிறேன். ஸ்ரீராம் எனக்கு ஒரு 23 வருஷமாக பழக்கம். நாங்கள் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில், அதான் எப்போ சொன்னாலும் வயசு தெரிஞ்சுனா சொல்லாதரா அப்படின்வான். ஆனால் மொதல் டிப்ளமா ஃபில்மும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணோம். இவர் டைரக்ஷன் பண்ணார், நான் சவுண்ட் ரெக்கார்டிங் படித்த ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில். அப்போ நான் மியூசிக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோம். அண்டு அது தொடர்ச்சியாக இப்போ ஒரு ஃபியூச்சர் ஃபில்மும் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்குள்ளார ரொம்ப அதிகமாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த ஃபிலிம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக தெரில. அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பாட்டெல்லாம், அது நான் அதிகமாக பேசக்கூடாது, அதனால் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ரொம்ப நன்றி, வணக்கம். And now we call upon actor, dance master SL Balaji on the dais. இவர் சார் SL பாலாஜி அந்த ஷூட்டில் இருந்தபோது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நானும் அங்கே இருந்தேன். அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் டான்ஸ் ஆடி காமிச்சார். இவர் பிஜேஷ் நாகேஷ் பயந்துட்டார். சார் என்ன சார் இந்த வயசில் நீங்கள் இப்படி ஆடுறீங்க, நான் வந்து கொஞ்சம் கூட கம்மியே பண்ணாமல் ஆடி ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஈடு கொடுத்து அவரோட ஒரு ஜாஸ்தி படி பண்ணார். அப்புறம் ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் டான்ஸ் மாஸ்டர் SL பாலாஜி. ஸோ இஸ் ஆல்சோ அன் ஆக்டர். உங்களோட கைத்தட்டல்களை அவருக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அக்கா எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். நான் இந்த படத்தில் வந்து ஒரு 3 சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். டைரக்டர் ஸ்ரீராம் வந்து எனக்கு வந்து ஒரு மோர் தென் 10 இயர்ஸாக பழக்கம். ஸோ அவரோட எல்லா ப்ராஜெக்ட்லையும் நான் இருப்பேன். ஸோ இது வந்து இந்த படத்தில் வந்து இந்த ஆஞ்சநேயர் சாங் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. பிஜேஷ் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணார். இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். And next, Chief Guest Dr. Tamilisai Soundararajan.
மேடம் அவர்களுக்கு பல்வேறு வேலை இருப்பதால் மேடம் பேசிட்டு அடுத்து ஆடியோ ரிலீஸ் பண்ணிடுறோம். அதுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். டாக்டர் தமிழிசை, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு தந்த மருத்துவர், பாரதிய ஜனதா பார்ட்டியின் முக்கிய தலைவர், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் கவர்னராய் இருந்தவர். இசைத்தமிழ் நீ செய்த பெரும் சாதனை என்று பாடினார் பாடகர் TR மகாலிங்கம். இன்று அவர் இருந்திருந்தால் தமிழிசை நீ செய்த பெரும் சாதனை என்று பாடியிருப்பார். இப்பொழுது மேடம் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் சுஜாதா ரேஷ் அவர்கள் ஒரு அன்பளிப்பு வழங்குவார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து, நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது எனக்கு சற்று மாறுபட்ட மேடை. திரை மேடை என்பது எனக்கு அரிதானது, அரசியல் மேடை என்பது எனது ஆசையானது. ஆனால் தமிழிசை இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை. இந்த தமிழிசை முதல் முறையாக ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு வெகு நாள் கழித்து நான் வந்திருக்கிறேன். அதனால் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். இங்கே மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களும் சுஜாதா ராஜேஷ் அவர்களும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். நான் எப்படி இவர்கள் இந்த படத்தை தயாரித்தார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போ அவர்கள் இருப்பிடத்தை பற்றி கேட்டார்கள். அவர்கள் இருக்கிற இடம் ராமாபுரம். அதனால் ராமாபுரத்திலிருந்து ராஜேஷும் சுஜாதா ராஜேஷும் ராமனின் சீடனான அனுமனுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. இங்கே இந்த இடத்தில் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ முன்னாள் ஆளுநராகவோ இங்கே வரவில்லை. அனுமனின் பக்தையாக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏனென்றால் பல நேரங்களில் என்னிடம் திரைப்படத்துறையினர் என்னிடம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். நான் இதே தொகுதியில் போட்டி போடும்போது கூட பெப்சியை சார்ந்த சகோதரர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். நான் விமானத்தில் பயணிக்கும் பொழுது கூட சில பேர் என்னிடம் நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன், இந்த சீரியலில் நடித்திருக்கிறேன் என்று என்னிடம் அறிமுகம் செய்யும் பொழுது உண்மையிலே எனக்கு அடையாளம் தெரியாது. ஏனென்றால் நான் அதிகமாக திரைப்படங்கள் பார்ப்பது இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லும் பொழுது நான் அவர்களை பாராட்டுவேன். ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் முன்னேறி வந்திருக்கிறீர்கள் என்று. ஆக அப்படிப்பட்ட ஒருவளை இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வர வைத்தது யார் என்றால் சத்தியமாக அனுமன் தான் என்னை வர வைத்தார். ஏனென்றால் வேறு எந்த படத்திற்காலும் எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்திருப்பேனா என்று தெரியாது. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்த அனுமனை வேண்டி, இந்த அனுமன் இந்த படத்திற்கு வெற்றியை தர வேண்டும் என்று வானரன் வானளாவிய புகழை பெற வேண்டும் என்று அந்த வானரனையே வேண்டி இந்த பாடலை வெளியிடலாம் என்று இருக்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் அவர்கள், அதுவும் எவ்வளவு பெயர் பொருத்தம் பாருங்கள். வானரன் படத்தை டைரக்ட் செய்வது ஸ்ரீராம். ஸ்ரீராம் வானரனை டைரக்ட் செஞ்சாரா, இல்லை என்றால் ராமாயணத்தில் சொல்வதை போல வானரன் ஸ்ரீராமை டைரக்ட் செஞ்சாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இரண்டு பேருமே சரியாக டைரக்ஷனில் போனார்கள் என்று நமக்கு தெரியும். ஆக அந்த டைரக்டர் சரியான டைரக்ஷனில் போயிருக்கிறார். அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அதே போல இங்கே இசையமைப்பாளர் பேர் ஷாஜஹான். இது நல்ல ஒரு ஒற்றுமை. ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் ஏதோ எங்களுக்கு பல பேர் சாயம் பூசினாலும் நாங்கள் அந்த சாயத்தை எல்லாம் தாண்டி உண்மையிலேயே மதச்சார்பின்மையாளர்கள் என்றால் அது நாங்கள் தான். எல்லோரையும் ஒரே மாதிரி. இன்று கூட காலையில் நான் எனது நடைபயணத்தை மேற்கொள்ளும் பொழுது என்னிடம் ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் மிக நெடுநேரமாக பேசி கொண்டிருந்தார். ஆனால்
நாங்கள் காவியம் படைப்பவர்கள், ஆனால் எங்களை காவிகள் மட்டுமே நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் காவியம் நாங்கள் விடமாட்டோம். ஏனென்றால் காவிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் செந்தூருக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், நம் நாட்டை காப்பதற்கும் சொந்தக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்னு சொல்ற கொள்கை பிடிப்புடைய ஒரு படம். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்கள் ஜாகுவார் தங்கம் அவர்கள். ஜாகுவார் தங்கத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா, கிராமங்களில் அனுமனை பற்றி நான் அவரும் எங்கெல்லாம் ஒரே ஊர் தான். ஒரு ஊரில் நாங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் அனுமன் மாதிரியே ஆயிடுவாங்க. எப்படின்னா அங்கே வந்து நிற்பாங்க, தேங்காயெல்லாம் அங்கே உள்ள பக்தர்கள் அனுமனை மாறி உடைப்பாங்க. ஆனால் இவர் என்னன்னா, இவர் வந்து ஒரு சித்தர் மாதிரியே வாழ்கிறார். அவர் சொல்றாரு இன்னும் நிறைய ஆண்டுகள் வயதே தெரியாமல் வாழ்வார் என்று. ஆக அவரிடம் இருந்து நடிகர்கள் பல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு எனது வாழ்த்துகள். ஏன்னா அந்த அளவிற்கு திருமூலர் சொன்னதை மாதிரி உடலை ஒரு கோவியலாக நினைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. மருத்துவர் என்றவர்கள் எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் செய்யணும் இவரை மாதிரி உள்ளவங்களால. அதனால ஒரு உடலை கோயிலாக நினைத்து அதை பாதுகாப்பதற்கு ஜாகுவார் தங்கம் போன்றவர்களெல்லாம் தங்கமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் நான் பல காணொளிகளை பார்த்திருக்கிறேன், உங்களோட காணொளிகளை மிக நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி கனல் கண்ணன் வந்து மிக கனலானவர் தான் உண்மையிலே. அது கருத்துக்கள் அவர் சண்டையில் மட்டும் இல்லை, கருத்துக்களிலும் மிக கனலானவர். அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இங்கே வந்து லொல்லு சபா ஜீவா நான் பார்த்ததில்லை தம்பி, நல்ல சபாயாக தான் பார்த்துருக்கேன், லொல்லு சபாலாம் நான் பார்த்ததில்லை. அதனால ஆனாலும் உங்களுக்கு 2 முறை மரியாதை செய்ததிலிருந்தே நீங்கள் எவ்வளவு பெரியவர் என்று எனக்கு தெரிகிறது. அதனால நான் லொல்லு பண்ணலை, நல்லாவே தான் வாழ்த்துக்கிறேன். அதனால அப்படியா, அவரும் நம்ம ஊருக்காரர் தானா? சரி 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 சரி. அப்போ உங்களுக்கு 2 முறை மரியாதை செலுத்துறதுக்கு வரவேற்கிறேன் நான். இங்கே மற்றபடி இங்கே நமது பேரரசு நான் ரொம்ப வியந்து பார்ப்பதுண்டு. இன்னும் தமிழகத்தில் ஒரு பேரரசை நாங்கள் எல்லாம் அமைக்கும் பொழுது இந்த பேரரசுக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநராக இருக்கும் பொழுதே அவரோட சில காணொளிகளை பார்த்து கொள்கை பிடிப்புடன் எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி இங்கே பல பேர் எனக்கு அவ்வளவா அறிமுகம் ஆனதில்லை. பேபி வர்ஷினியை நான் உண்மையிலேயே பாராட்டியே ஆக வேண்டும். வர்ஷினி, உன்னை பாராட்டலாமா? பாராட்டி என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் சொல்லு. ஓகே அக்கா. ஆஹா, இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஆளுநராக இருக்கும் பொழுது என்னை கேட்பாங்க, நீங்கள் ஆளுநராக இருக்கிறது மகிழ்ச்சி அடைகிறீர்களான்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், 2 ஆளுநராக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. யாருமே ஆளுநர் மாதிரி ஒரு மாளிகையிலிருந்து அதை விட்டுட்டு வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் ராஜ்பவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 300 காவல்துறை அதிகாரிகள், 300 பணியாளர்கள், சீஃப் மினிஸ்டர் நம்ம சொன்னால் வரணும், மினிஸ்டர்ஸ் நம்ம சொன்னால் வரணும். ஆனால் அவையெல்லாம் வேண்டாம் என்று ஏன் விட்டு விட்டு வந்தேன் என்றால் தமிழகத்தில் அக்காவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். வர்ஷினிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சாதாரணமாக பிள்ளைங்க ஆன்டின்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, ஆனால் ஓகே அக்கா. ஆக வர்ஷினி வாயில் இருந்து வந்த ஓகே அக்காவை தமிழகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் ஓகே அக்காவாக நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாளைய தினம் எனது பிறந்த நாள். ஆக ஓகே அக்காவாக பிறந்து ஒரு மிகப்பெரிய நிஜமாவே குழந்தையும் தெய்வமும் ஒன்று. நான் எப்படி உன்னை பாராட்டலான்னு கேட்டா, பாராட்டல ஓகே அக்கா இயல்பாகவே இதயத்தில் இருந்து வந்தது. அதனால் அவளுக்கும் எனது பாராட்டுகள். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நடிகர் தம்பி விஜயேஷ் நாகேஷ், என் கஸ்தூரியை பற்றி சொல்லலை, எப்பவுமே ஃபைனலில் தான் சொல்லுவேன். கஸ்தூரி ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனதை சார்ந்த பெண், மனதுடைய பெண், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நல்ல பெண்.
எனக்கு மிக நெருக்கமானவர். அவர் திரைத்துறையில் இருந்திருக்கிறார். திரைத்துறையில் இருந்து எங்கள் துறைக்கு வந்து கொண்டிருப்பவர். அதனால் திரையில் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே போல தரையிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இங்கே தம்பி அதே மாதிரி கலைமாமணி ராம்ஜி அவர்கள், மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும், டாக்டர் ராஜ்குமார் என்னோட படித்தவர் தான். நாங்களாம் ஒரே கல்லூரியில் படித்தோம். அவர் என்னை விட 2 வருடங்கள் முன்னால் படித்தவர். அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அப்போவே பாடல்லாம் பாடுவார். நாங்கள்லாம் நேராக சேர்ந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்வோம். அந்த ஒரே எம்எம்சியில் தான் 2 பேர் படித்தோம். ஆனால் நான் அப்புறம் எம்எம்சியிலேருந்து அவர் எனக்கு திருமணமானவுடனே நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு மாறி சென்று விட்டேன். அதனால் ராஜ்குமார் அவரும் என்னோடு படித்தவர், இன்று என்னோடு பணியாற்றி கொண்டிருப்பவர். ஆனால் அவர் கொஞ்சம் சர்ஜன்னால கொஞ்சம் அதிகமாகவே பேசுவார். நல்லது தான். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது ஒரு பாப்புலரான ஒரு ஜோக் உண்டு. அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறது பிடிக்குமா இல்லைன்னா சர்ஜனாக இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ப்ரொஃபஸராக இருக்க தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. ப்ரொஃபஸராக இருக்க அவ்வளோ டீச்சிங்கில் உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை சர்ஜனாக ஒரு பாடியை தான் இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருந்தால் பல பேராக இருக்கலாம், அதனால் ப்ரொஃபஸராக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு அறுவை சிகிச்சை நிபுணர்களை பற்றி ஒரு ஜோக் உண்டு. ராஜ்குமார் போனதுனால அந்த ஜோக் இங்கே சொல்கிறேன். அவர் இருந்தால் அது சொல்லியிருக்க முடியாது. இருந்தாலும் சொல்லுவேன். ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை துணிச்சலாக சொல்லுகின்ற பழக்கம் உண்டு. அதனால இந்த டாக்டர் மட்டும் இல்லை, எந்த டாக்டரா இருந்தாலும் அவங்க முன்னால சொல்லுவோம். அப்புறம் விஜயேஷ் நாகேஷ் அவரை பற்றி ராஜ்குமார் ஒன்றை சொன்னார். இயல்பாக நடித்தார். ஒரு நடிகர் டோப்பா வைத்துக் கொண்டு நடித்திருக்கலாம் இல்லை என்று. அரசியல்வாதிகள் எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் எல்லாம் தோப்பா வைப்பதை விட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஏன்னா அவர் ராஜ்குமார் சொன்னாரா இல்லையா, ஒரு நடிகரா இருந்து டோப்பா வைக்காம நடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னார். வேற என்ன பண்றது? மற்றவங்கெல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் டோப்பாவை விட்டுவிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைத்தாரு. நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதா எனக்கு காதுல விழுந்தது. அதனால தமிழ் சேர்ந்த அரசியல் பேசக்கூடாது. அரசியல் நான் பேசவே இல்லை, நான் யதார்த்தத்தை பேசினேன், அவ்வளவுதான். நான் எதுவும் டூப்பாவும் பேச மாட்டேன், எதையும் டூப்பா பேச மாட்டேன், உண்மையாதான் பேசுவேன். டாப்பா ஆனாலும் அதனால சொன்னதுனால யாரையும் நான் அவமரியாதை செய்யல. தமிழகத்தை ஆள்பவர்கள் மீதும் எனக்கு மரியாதை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் பாரத பிரதமர் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. ஏனென்றால் இன்று இந்த நாடு பாதுகாக்கப்படுகிறது என்றால், ராஜ்குமார் தனது நெஞ்சை திறந்து சிந்தூரை பற்றி சொன்னார். ஆனால் அந்த செந்தூரம் மிகப்பெரிய ஒரு பெரிய கொள்கையை எடுத்து சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது. தீவிரவாதம் எந்த வகையில் இருந்தாலும் பொதுமக்களை அழிக்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே எங்களால் அழிக்க முடியும் என்று ஒரு அரசு சொல்லி இருக்கிறது. இதுதான் முக்கியம். இப்ப நாங்களே கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கேன்சர் செல்லை மாத்திரம் அடிக்க முடியாது. துரதிருஷ்டவசமாக கேன்சர் செல்லோடு சேர்ந்து நல்ல செல்களையும் அழித்து விட வேண்டிய அளவுக்கு தான் நவீன விஞ்ஞானத்தில் கூட மருந்து இருக்கிறது. நவீன விஞ்ஞானத்தில் கூட நாங்கள் புற்றுநோய் செல்களை மட்டுமே, திசுக்களை மட்டுமே அழிக்க முடியும் என்று நினைத்தால் கூட சுற்றியுள்ள நல்ல திசுக்களையும் கூட அழித்து விடுகிறோம். ஆனால் நமது விற்பனையான நமது மிகப்பெரிய இராணுவத்தினால், தனது சரியான வழிகாட்டுதலினால் ஒரு விஞ்ஞானம் செய்யக்கூட முடியாத ஒன்றை நல்ல திசுக்களை அழித்து விட்டுத்தான் புற்று திசுக்களை அழிக்க முடியும் என்ற சூழ்நிலை மருத்துவத்திலேயே இருக்கும் பொழுது, சுற்றியுள்ள பொதுமக்களை காப்பாற்றிவிட்டு தீவிரவாதிகளை மட்டுமே தான் அழிப்பேன், நான் மனிதநேயன் என்று சொல்லிக்கொண்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் தொண்டர் என்ற வகையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எப்படி ராமனுக்கு தொண்டன் என்று சொல்வதை போல. இங்கே மிக அதிசயமாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, எப்பொழுதெல்லாம் ராமாயணம் எங்கெல்லாம்
இசைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் அமர்ந்திருப்பான் என்று எங்கள் திருநெல்வேலி நாகர்கோயில ஒரு பழக்கம் உண்டு. தஞ்சையில் கூட நான் பார்த்திருக்கிறேன். ராமாயணம் படித்துக் கொண்டிருப்பார்கள், அங்கே ஒரு இருக்கை போட்டிருப்பார்கள், அங்கே அனுமன் இருந்திருப்பார். ஆக ராம கதை நடக்கும் பொழுதே ஒரு இருக்கையில் அனுமன் அமர்ந்திருக்கிறான் என்றால், இங்கே வானரனை பற்றியே கதை இருக்கும் பொழுது இங்கே அனுமன் அமர்ந்திருக்கிறான் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இன்னொன்றையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இது மிக ஒரு கவர்ச்சிகரமான படமா என்றால் இல்லை. சண்டே டான்ஸ் எல்லாம் இருக்குன்னா எனக்கு தெரியாது, இருக்க முடியாது. ஏற்கனவே இங்கே ஒரு நல்ல குடும்ப கதையாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் கதையாக இருக்கிறது. இங்கே அனுமனை பற்றி சொல்லும் பொழுது ஒன்றை சொல்ல வேண்டும். செந்தூரம் என்று சொல்வதையும் நான் இங்கே இணைத்து சொல்கிறேன். அதாவது சீதை செந்தூரத்தை எடுத்து நெற்றியில் வைப்பாள். உடனே அனுமன் கேட்பான், ஏன் அம்மையே இந்த செந்தூரத்தை எடுத்து நீ நெடுவகுடில் வைக்கிறாய் என்று கேட்பாள். உடனே சீதை சொல்லுவாள், செந்தூரம் எடுத்து நெற்றி வகுட்டில் வைத்தால் ராமனுக்கு நல்லது. உடனே இந்த அனுமன் என்ன தெரியுமா செய்வான், அந்த செந்தூரம் முழுவதையும் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்வான். உடனே சீதை கேட்பாள், என்ன அனுமா, உனக்கு பைத்தியமா பிடித்து விட்டது? அவ்வளவு செந்தூரத்தையும் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறாயே என்று கேட்டபோது அனுமன் சொல்வான், நெற்றி வகுட்டில் செந்தூரம் வைத்தாலே என் ராமனுக்கு நல்லது என்றால் உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் என் ராமனுக்கு எவ்வளவு நல்லது. அதனால் ராமபக்தனான நான் உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறேன் என்று. ஆக இங்கே இந்த இசை தட்டு விழா என்ற செந்தூரத்தில் இன்று வைக்கும் இந்த செந்தூரம் தமிழகம் முழுவதும் எப்படி அனுமன் செந்தூரத்தை முழுவதுமாக பூசி வெற்றி கண்டானோ அதே போல இந்த வானரன் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நல்ல படங்களும், ஏனென்றால் இப்பொழுது நான் நேரடியாக திரைப்படம் பார்ப்பதில்லையே தவிர திரைப்படங்களை பற்றி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அந்த காலத்துலலாம் சண்டை மிக அதிக பண பொருட்களோடு தயாரிக்கப்படும் படங்கள் தான் வெற்றி பெற்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மிக எளிய படங்கள், அன்பை நேசிக்கும் படங்கள், குடும்ப வாழ்க்கை சொல்லும் படங்கள், கிராம கதையை சொல்லும் படங்கள், ஒற்றுமையை சொல்லும் படங்கள், ஒடுக்கத்தை சொல்லும் படங்கள், இவையெல்லாம் வெற்றி பெறுகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆக இந்த எளிய படங்கள் வெற்றி பெறுவதைப் போல இந்த வானரனும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அது மட்டும் இல்லை, எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் நிறைய நிகழ்வுகளில் சென்றிருக்கிறேன். உதாரணத்திற்கு புதுச்சேரி ஆளுநராக இருக்கும் பொழுதும் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் பொழுதும் எல்லா இடங்களுக்கும் சென்று எந்தெந்த நிகழ்வை எல்லாம் துவங்கி வைத்திருக்கிறேனோ அந்த நிகழ்வுகள் எல்லாமே வெற்றி பெற்றிருக்கின்றன. அதனால் வானரனும் வெற்றி பெறும் என்ற மிகப்பெரிய ஆசையோடு, ஏனென்றால் தமிழக மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எப்பவுமே சென்சேஷனல், ராஜ்குமார் பேசும்போது சொன்ன சென்சேஷனலாக இருக்கணும், சென்ஸாக இருக்கணும்னு யாரும் நினைக்கவே மறுக்கிறார்கள். ஆக சென்சேஷனலாக இருக்கணும்னு நினைக்காம சென்ஸோடு படங்கள் எடுக்கும் பொழுது அதையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, உண்மையிலேயே இந்த படம் நான் சொன்னதை போல என்னை யாரும் அழைக்கவில்லை, வானரன் என்னை அழைத்தான், அதனால் நான் வந்தேன் என்று சொல்லி இந்த படம் நிச்சயமாக புகழ் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், இன்னும் பல படங்கள் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, நிச்சயம் அனுமன் எப்பொழுதுமே வெற்றியின் நாயகன்தான். அதனால் உங்கள் படம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, அனுமனை பிரார்த்தித்து, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட்டம் கூடுறது எவ்வளோ கஷ்டம்னு அரசியல்வாதியான எனக்கு தெரியும். சில நேரம் கொடுக்கறத கொடுத்தாதான் கூட்டம் வரும். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இருந்து காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட்டம் கூடுறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் வானரன் இதுவே வெற்றி தான். ஒரு நாற்காலி கூட காலியாக இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இத்தனை பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள் என்றால் இங்கே எப்படி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி வானரன் திரையரங்களிலும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து, எல்லோரும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க பாக்கெட்டும் ஃபுல்லாகணும் தயவு செய்து. ஏன்னா அதுதான் திரைப்படம், எல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை. ஏன்னா பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் தானே. அதனால எல்லோரும் திரைக்கு சென்று டிக்கெட் வாங்கி, அதில் இதில் பார்க்காம டிக்கெட் வாங்கி திரைப்படத்தை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் வேண்டி பிரார்த்தித்து வெற்றியடைய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.
பர்த்டே பேபி இன்றைக்கே ஒரு தடவை விஷ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு தயாரிப்போடு வந்துட்டேன், ப்ரிப்பேராக வந்துட்டேன். ஸோ அனைவரின் சார்பாக இன்னைக்கு உங்களை நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கும் நாங்கள் விஷ் பண்ணுவோம், இன்னைக்கு இப்போவே விஷ் பண்ணுவோம். ஏன்னா நாளை செய்வதை இன்றே செய், அதானே, இன்று செய்வதை நன்றே செய். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேம். எனக்கு ஆஞ்சநேயர் பக்தை நான். ஆஞ்சநேயர் கோயிலில் தான் முதலாக அவங்க எனக்கு அரசியலில் அண்ணாந்து பார்க்க வச்சாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த பயணம். ஐ ஓ எவ்ரி திங் டு ஹர். ஹாப்பி பர்த்டே மேம். நீங்கள் நீடூழி வாழணும், நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும். ஹாப்பி பர்த்டே பாடு. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tamilase akka. Happy birthday to you. திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெளியிட திருமதி கஸ்தூரி அவர்கள் மற்றும் மேடையில் உள்ள அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்புள்ளத்தோடு வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேடையில் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். டைரக்டரை பற்றி நான் முதல்ல சொல்லணும். கொரோனா காலகட்டத்தில் நாங்களாம் இப்போ வெளியே போக முடியாத சூழ்நிலைகள். அப்போ நான் ஒரு குறும்படம் பண்ணிகிட்ருப்பேன், அவரும் குறும்படம் பண்ணிகிட்ருப்பார். அந்த குறும்படத்தை நான் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிப்போம். அவர் என்னுடைய பார்த்து விமர்சனம் பண்ணுவார், அவரு பார்த்து நான் விமர்சனம் பண்ணுவேன். அப்படி தான் எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது. அவர் ஒரு குறும்படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு குறும்படம் அவர் பண்ணி அவர் அண்ணன் நடிச்சிருந்தார். அதில் ராஜேஷ் பத்மநாபன் சார், அவர் இனி வர முடியல. அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அந்த குறும்படத்தில். எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை, நல்ல குறும்படம் நல்ல இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். என்னுடைய தொல்லை தாங்காமல் கொடுத்துட்டார். அந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் எடுத்திருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு நான் நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்து மூலிமா எனக்கு இன்னொரு உறவு எனக்கு கிடச்சிருக்கு. அந்த உறவு யாருன்னா பத்மநாபன் சார். எனக்கு 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 இன்னொரு அப்பா மாதிரி அவர். அது சில பேர்கிட்ட அந்த பாசங்கள் நம்ம கேட்டுலாம் வாங்க முடியாது. அவங்களாவே கொடுக்குற அந்த பாசங்களும் ஆசீர்வாதங்கள் அவங்களா கொடுக்கறது. அந்த மாதிரி எனக்கு அப்பா எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னுடைய வளர்ச்சியில் அவ்வளோ பெரிய அக்கறை உள்ளவர். அவருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றிகள். பொதுவாக சினிமா ஒரு அதெல்லாமே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என் அன்பு நண்பர் ஜீவா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் விஜேஷ் நாகேஷ் என்னமோ எங்களுக்கு போன ஜென்ம முன்ஜென்ம நட்பான்னு தெரில. ஃபஸ்ட்டு நாள் தான் போய் ஷூட்டிங் அட்டன் பண்ணேன். அப்போவே ஜி நம்ம கலக்குறோம் ஜி, செம்மையாக இருக்கும் ஜி இந்த படத்தில், உங்கள் கேரக்டர் எங்கள் அப்படி இருக்கும் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசி எங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் குட்டி வர்ஷினி பாப்பா செம்ம க்யூட்டாக எங்கள் பொண்ணோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாள். அவள் கூட பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். அவள் கூட பண்ணும்போது அவளுடைய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மேடத்தை நான் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணேன் தமிழிசை மேடம்கிட்ட. நான் முன்னாடி தேனாம்பேட்டையில் இருந்தேன். தேனாம்பேட்டை இருக்கும்போது தொடர்ந்து மேடம் அந்த ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க. அவங்க பயங்கர ஆஞ்சநேயர் பக்தர். அவங்க ரெகுலராக ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க. அப்போ நான் மேடம் அங்கே முன்னாடி இருப்பாங்க, நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன். அப்போ சந்திச்சிக்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களுடைய இந்த படத்துக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமான. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் ஜாக்குவார் மாஸ்டர், கனல் கண்ணன் மாஸ்டர், அவருக்கு ஃபைட் கம்போஸ் பண்ணி நான் மலைக்கோட்டையில் பண்ணியிருக்கேன். மாஸ்டருக்கு தெரியுமான்னு தெரியல, மலைக்கோட்டையில் பண்ணியிருக்கேன். அப்புறம் அன்பு செல்வன் சார், அப்புறம் பேரர் சார், மேடம் எப்பயுமே ஒரு அக்கறை உள்ள ஒரு பேரர் சார். கஸ்தூரி மேடம், தேங்க்யூ மேடம். உங்களுடைய போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போல்டாக நீங்கள் அரசியலில் வந்துட்டுருக்கீங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இவர் ராஜேஷ் சார். ஸோ மற்றும் இந்த கேமராமேன் இசை ஷாஜகான் சார், உண்மையாக எல்லாமே அவ்வளோ. அப்புறம் பாடல் செந்தமிழ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவம் மாதிரி. நானும் ஸ்ரீராம் பத்மநாபன் சாரும் ஒரு தவம் மாதிரி இத்தனை வருஷம் ஒரு தவம் பண்ணியிருக்கோம்.
இந்த தவத்துக்கு வெற்றி கிடைக்கிறது வந்து உங்களை மாதிரி நீங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்த்து படம் நல்லா இருக்குன்னு ஒரு கொடுக்குற அந்த அந்த ஆசீர்வாதம், அந்த சப்போர்ட்டு தான் எங்களுடைய தவத்துக்கு, இத்தனை வருஷம் தவத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதில் நானும் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன், அதுவும் அந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்து அகெயின் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணுன்னு மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. பாடல்களையும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஹம் கிசி சே கம் நகீன் என்ற இந்தி படத்தினுடைய பாடல்களையும் கேட்டு வளர்ந்திருக்கிறேன். தமிழிலும் கூட பாடல்களுக்காகவே ஓடிய படங்கள் நிறைய உண்டு. கரகாட்டக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் என்று பாடல்களுக்கும் படங்களுக்கும் ஒரு பெரிய பந்தம் நம்முடைய தமிழகத்தில் உண்டு. பாடல் ஆசிரியர், இசையமைப்பாளர், கோரியோகிராஃபர் இவர்கள் ஒருவரை இந்த நாட்டினுடைய முதல்வராக முடியும் என்பதை கூட இந்த நாட்டில் நாம் பார்த்தோம். புரட்சி நடிகர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பொழுது அவர் சொன்னார், அவர் உட்கார்ந்திருக்கிற நாற்காலியின் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு சொந்தமானது என்று சொன்னார். இசை இல்லாமல் வெறும் வரிகளை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த வரிகளில் ஜீவன் இருக்காது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், இது சாதாரண வரிகள். இதை இசையோடு சேர்க்கும் பொழுது அதற்கு ஒரு பெரிய உயிர்ப்பு வந்து விடுகிறது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இது சாதாரண வரிகள். இதற்கு உயிர் தருவது இசை. இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். சாதாரண வரிகள் இசையோடு கலக்கும் பொழுது அதற்கு ஒரு உயிர் வந்து விடுகிறது, அதற்கு ஒரு உயிர்ப்பு வந்து விடுகிறது, அதற்கு ஒரு வேகம் வந்து விடுகிறது. அந்த மாயாஜாலத்தை செய்வதற்குத்தான் இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். இசை இல்லாத ஒரு பாடலை, ஒரு படத்தை நாம் பார்ப்பது என்பது மிகவும் சிரமம். இப்போ இந்த பாடல்கள், இசை, இதற்கு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருந்திருக்கிறதா, அல்லது இந்த இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் வந்த பிறகுதான் இந்த வரவேற்பு இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் எப்போதுமே இசையோடு நாம் இணைந்திருந்திருக்கிறோம். தமிழ் திரைப்பட உலகத்தில் தொடக்கத்தில் நடிக்க வந்தவர்கள் எல்லாம் பாட தெரிந்திருக்க வேண்டும். பாடினால்தான் அவர்கள் நடிக்க முடியும். அவர்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாட தெரிய வேண்டும். சிவகவி என்ற ஒரு படம், அந்த படத்தில் மொத்தம் 29 பாடல்கள். அந்த படத்தினுடைய கதாநாயகன் MKT பாகவதர். மொத்த பாடல்களையும் அவர்தான் பாடினார். சில பேருக்கு தெரிந்திருக்கும், அதில் மிக முக்கியமான ஒரு பாடல் வதனமே சந்திர பிம்பமோ. இந்த பாடலை நீங்கள் என் வயதை ஒத்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த படங்களில் 29 பாடல்களையும் எழுதியவர் பாபநாசம் சிவன். சிவன் ஜானகி ராமச்சந்திரனுடைய பெரியப்பா. அந்த படங்களில் வதனமே சந்திர பிம்பமோ என்ற பாடலை எழுதும் பொழுது முதலில் சிவன் போட்ட வரிகள் முகமது சந்திர பிம்பமோ. முகமது என்றால் வேறு அர்த்தம் தொனிக்கிறது என்று MKT பாகவதர் சொல்ல வதனமே சந்திர பிம்பமோ என்று மாற்றிவிட்டார் பாபநாசம் சிவன். அதுதான் அவ்வளவு பெரிய இடத்திற்கு அந்த படத்தை கொண்டு சென்றது. அதனால் பாடல்களுக்கும் பாட தெரிந்தவர்கள்தான் அன்று அந்த கதாநாயக அந்தஸ்தை பிடிக்க முடியும். அப்படி பின்பு திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சியாக வந்த முதல் கதாநாயக அந்தஸ்து பெற்ற KR ராமசாமிக்கு நடிப்பிசை புலவர் என்றே பெயர். அவர் நடித்தார், பாடுவார், இசையோடு இவை அத்தனையும் செய்ததனால் அவருக்கு நடிப்பிசை புலவர் என்று பெயர். அதனால் இசைக்கும் இந்த நாட்டுக்கும் நமக்கும் மிகப்பெரிய தொடர்புண்டு. அதனால்தான் இசையால் வசமாக இதயமெது, இறைவனே இசை வடிவம் எனும் பொழுது தமிழ் இசையால் வசமாக இதயமெது என்று பாடல். அதனால் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். இந்த படமும் வெற்றி பெற வேண்டும். இது ஒரு ஃபீல் குட் படம். இதில் தொடர்புடைய அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். And now I request R.K. Anbucheriyan on the stage, please. திரு R.K. அன்புச்செழியன், தலைவர், சிறு முதலீட்டு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், வானரன்
வானளவு உயர்ந்து ரன் ஆக அன்பு செழியன் அவர்கள் தங்களது அன்பான வார்த்தைகளை தருவார். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிந்து கொள்கிறேன். வானரன் படத்தை பேசலாம். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வானரத்தை பார்த்தே ஆகணும். காரணம் என்ன, இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபோன் கில்லு எல்லோரும் பார்த்துட்டு இன்றைக்கி யூடியூப், இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்னு போகிறாங்க. இன்றைக்கி 2025 ஒரு வானரன் ஒரு படத்தை தைரியமாக தமிழ்நாட்டில், இந்தியா இல்லை உலகம் முழுக்க எடுக்கலாங்கிற ஒரு தைரியத்தை உண்டாக்குன எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஸ்ரீராம் சாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய ஒரு மரியாதை தெரிவிச்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் இந்த இதில் பிரசாத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே தான். இப்போ எடுக்கிற படம் எல்லாமே வித்தியாசமாகவே இருக்கும். அது எப்படி இருக்கும் எப்படி ஒன்று தெரியாது. ஏன்னா இந்த படத்தை எடுத்து இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வாரம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன். என்னோடய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதனால் என்னோடய ஒய்ஃபு வந்து நான் கரெக்டாக 7 மணி ஆனால் 8 மணி எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிடுவாங்க, நீங்கள் சீக்கிரம் போங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படின்னு. நான் வாரம் கரெக்டாக போவேன் எங்கள் அசோகனருக்கு. அப்போ இப்போ நான் படத்தை பார்க்கும்போது பார்த்தா, அவர் ஆனந்தபா பையன் அப்படியே தப்பாக நினச்சாங்க, அப்படியே நம்ம ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்கார். நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். வித்தியாசம் பார்த்து நான் கேட்டேன். நான் கூட ஜாகூர் தங்கத்தோட கேட்டேன், யார் புதுசார்னு. அவருக்கும் தெரியல. அப்புறம் நானும் யோசிச்சு, ஆமாம் ஆனந்தபா பையன் சொன்னார். என்ன காரணம், இதுதான் சினிமா. ஒரு சாதாரண ஒரு ஹீரோ உள்ள பையனை அப்படியே ஆள்மாரை மாற்றி எடுத்தாருன்னா அதுதான் டைரக்டரு. அதனால தான் இந்தமாரி படங்கள்லாம் ஓடணும். கண்டிப்பாக போட நான் சொன்னேன் ஸ்ரீராம் அப்பாட்ட, இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் ஓடும். அதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் எப்படி இன்றைக்கி அந்த டிவி இந்த டிவி சுட்டிட்டு பார்க்குறாங்க, அந்தமாரி இந்த படம் கண்டிப்பாக ஓட்டியில் மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம் என்ன, அவ்வளோ அருமையாக தத்துரமாக அந்த ஒரு பாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆஞ்சநேயர் மட்டுமே ஒரே இதில் ஆடிருக்காரு. இதெல்லாம் மிகப்பெரிய இதில் தைரியம் வேணுது எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி சாமி படம் எடுத்தவங்களும் யாரும் எடுக்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய ஆளாக நீ படம் எடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, தமிழிசை வந்தாங்க, நான் நிறையா பேசணும் ஆசைப்பட்டேன், கூட இடையில பேசினேன். எல்லாருமே பாருங்கள், அந்த ஆஞ்சநேயர் பத்தத்துக்காக எல்லாம் இவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஏஞ்சி போவாங்க. யாருமே ஏந்திரிக்கல. தேட்டரில் கூட சில பேர் ஏஞ்சி போவாங்க, அப்படியே ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னு கேட்டால், இவ்வளோ பேர் பேசணும், நிறைய பேசணும் ஆசை இருந்து ஏன்னா எல்லோரும் உட்கார வச்சிட்டேன் மேடையில். இன்னொரு இடம் சொல்கிறேன், தமிழிசை மேடத்தை தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே எனக்கு மேலே உள்ளதெல்லாம் தெரியும், ஜாகவர்த்தங்களாம் உங்களுக்கு தெரியும். என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு கவர்னராக இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆந்திரா, பாண்டிச்சேரியில் 2 ஒரு கவர்னரு, சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம நாட்டில் இந்தியா தமிழ்நாட்டுக்காரர் அவர் ஒரு கவர்னரு, எல் கணேசன் ஒரு கவர்னர், இதெல்லாம் எடுத்துருக்காங்கன்னா என்ன காரணம், இதுக்கெல்லாம் காரணம் மிகப்பெரிய சக்ஸஸ்க்கான மோடி தான். நம்ம அரசியல் 1000 பேசலாம், தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா துறையில் இன்றைக்கி ஒரு தமிழிசை கூட இன்றைக்கி நடத்துகிறாருன்னா இதெல்லாம் நம்ம பெருமை பண்ணோம். அது ராஜேஷ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அதிகமாக எனக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் எங்களோட சங்கம் யார் படம் எடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சின்ன படம் வந்தாலும் பெரிய படம் நாங்கள் எப்போதும் முன்னணி நாங்கள் செயல்படும், எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த வானரம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்னன்னு கேட்டால், ஸ்ரீராம் இன்னும் கல்யாணம் பண்ணாமையே ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் முடிஞ்சோடனே அவரோட கல்யாணத்துக்கு இதே ஃபங்க்ஷனில் எல்லாருமே கலந்துக்கணும்னு கேட்டு மீண்டும் ஒரு நன்றி தெரியும். நன்றி, வணக்கம். She is a role model. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மேடையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஒவ்வொரு வார்த்தைகளில் நான் முதல்ல பாராட்டிடுறேன், வாழ்த்திடுறேன். முதல் வாழ்த்து, வானரன் என்ற இந்த படத்தின் தயாரிப்பாளினி திரு ராஜேஷ் மற்றும் திருமதி சுஜாதா ராஜேஷ் அவர்களுக்கு இன்றைய காலச்சூழலில் இப்படி ஒரு முயற்சியை எடுப்பதே வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம். உங்களுக்கு முழுக்க, ஏன்னா மற்றவங்க எல்லாருமே படத்தில் வந்து வேறு விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீங்கள் தான் முழு ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்தை செய்கிறதுனால உங்களுக்கு முதற்கண் ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் நடிகர் விஷால் அவர்கள் இது வரைக்கும் திருமணமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கைக்காக இருந்தார். அவர் நடிகர் சங்க கட்டடம் எழும்பாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அவர் கூட இன்றைக்கி வந்து தன்னுடைய மணமகளின் பேரை வந்து அறிவிச்சிட்டாரு. அதனால் இயக்குனர் திரு ஸ்ரீராம் அவர்கள், நீங்கள் வந்து உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு
வாழ்த்துறேன். ஏன்னா அவருடைய கனவு வந்து சினிமாவில் வந்து ஒரு சாதனையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், திருமணம் பண்ணி பாருங்க. அந்த சவாலை நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்கொண்டுட்டீங்கன்னா சினிமாவெல்லாம் வந்து ஊதி தள்ளிடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ வாழ்த்துக்கள். அடுத்தது விழா நாயகர் திரு ஷாஜான் அவர்கள். உங்களை பற்றி விரிவாகவும் பேச போகிறேன், இருந்தாலும் ரொம்ப ஃபஸ்ட்டு அறிமுகமாக சொல்கிறேன். பாடல்களை நான் இன்றைக்கி பார்த்தேங்க. ட்ரெய்லர் ஏற்கனவே எனக்கு வந்து காமிச்சிருந்தாங்க இயக்குனர் அவர்கள். பாடலை பார்த்தேன். பாடல் ரொம்ப அழகாக செந்தமிழன் பாடல்கள் வந்து எஸ்பெஷலி அந்த ரெண்டாவது ஒரு மெலடி சாங், ரொமான்டிக் மெலடி சாங் போட்டிருந்தீங்க. அது ரொம்ப கேட்சியாக இருக்குது, மைண்டுக்குள்ளே அது ஓடிட்டே இருக்குது. அதோடைய பாடல் எடுத்த விதமும் சரி, ஒரு பிரிட்ஜு மாதிரி அதில் வந்து போல்ட்டு நட்டாக இருந்தது. அந்த அந்த லொக்கேஷன், அதோடைய ஃபீல், பாடலுடைய ஃபீல் மியூசிக்லேயும் சரி, வேர்ட்ஸ்லேயும் சரி, விஷுவல்ஸ்லேயும் சரி ரொம்ப அழகாக கன்வே ஆயிருந்தது. வாழ்த்துக்கள். இப்போ வந்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் ஓரளவுக்கு நான் டக்குன்னு பேச முயற்சி பண்ணுறேன். நான் வந்து அவங்களுடைய கிரேட்னஸ் ஆர்டரில், குரோனலாஜிக்கல் ஆர்டர், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதே போல் அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய விஐபி ஸ்டேட்டஸ் ஆர்டரில் வந்து சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி எந்த ஆர்டரும் சொல்லலை. இருக்கிறதுலையே வயசு கம்மியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் அந்த ஆர்டரில் போகும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் அதுக்கு அடுத்தது ரொம்ப இளையவர் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த ஆர்டரில் தான், நான் வயசு ஆர்டரில் தான் போக போகிறேன். ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வந்து குட்டி பாப்பா ஸ்ரீவர்ஷினி, தூள் கலப்பிடிங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப பசிக்குது, அதனால் அதுக்காகவாவது ரொம்ப சுருக்கமாக பேசணும் அப்படின்னு. நான்லாம் பேசணுன்னா கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, இருந்தாலும் அதில் மேக்ஸிமம் சுருக்கமாக பேசுகிறோம். குட்டி பாப்பா, நான் உங்களுக்கு வந்து இப்போவே பாராட்டு சொல்லிட்டேன். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எங்கே உங்கள் அப்பா அம்மா போய் அதுக்கு கொஞ்சம் உணவு ஊட்டி கூட்டியாங்க. செம்ம கியூட்டு, போங்க சாப்பிட போங்க. ஏன்னா 5 வயசு அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ டிசிப்ளின் பாருங்களேன். இங்கே நம்ம எல்லாருமே வந்து பசிக்குதே, போகலாமா இல்லையா, கஸ்தூரி எப்போ பேசும் எப்போ முடிக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த பாப்பா உட்கார்ந்த இடத்துலையே, நம்ம கதாநாயகருடைய மடியில் உட்கார்ந்த இடத்துல எந்த ஒரு முக சுளிப்பும் இல்லாமல் அவ்வளோ சமுத்தா நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா பாப்பாவை வந்து. அது ஒரு சைல்டு ப்ராடிஜி. நல்லா வருவீங்க, வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த படத்தின் கதாநாயகன் எங்கள் அபிமான நடிகர் பரம்பரையில் ஒரு வாரிசுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் அது கண்டிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. சில இடங்கள்ல அது வரவேற்க வேண்டிய விஷயம். அப்படி வருக என்று வரவேற்கிறோம் திரு பிஜேஷ் நாகேஷ் அவர்களை. இங்கே பார்க்கறதுக்கு இங்கே செம்ம கிளாமராக வந்திருக்கிறாங்க. படத்தில் வந்து கதையின் நாயகனாக வாழ்ந்திருக்கிறாங்க. அவர் வந்து தன்னுடைய பாட்டி பேரை வந்து சொல்லாமல் வெட்கப்படுறதும், அதே போல் கணக்கில் நல்ல மார்க் வாங்கணும் தானே கேட்டிருக்க அப்படிங்கிறதும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்குறதும், உங்களுடைய அந்த சிரிப்பு, அந்த வெள்ளந்தியான ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பார்த்தது இந்த ஒரு சாம்பிள் தான். அந்த சாம்பிளே வந்து ஒரு சோறு, ஒரு பானை சோற்றுக்கு பதம்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நல்ல அர்த்தமுள்ள கதாபாத்திரங்களை அடைந்து சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். உங்களுடைய தாத்தா பெயரையும் உங்களுடைய தந்தை பெயரையும் நிலையாட்டணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வாழ்த்திக்கிறேன். ஐயா ராம்ஜி அவர்கள், மக்கள் குரல் ராம்ஜி அவர்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு நன்றி கடன் இருக்கு எனக்கு அவருக்கு. முதலாக நான் தமிழ் சினிமாவுக்கு வந்தபோது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்கள் யாருக்கும் தெரியாது. நான் வந்து என்னுடைய முதல் படம் ஆத்தாவன் கோயிலிலே திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். அவருடைய குலதெய்வம் பேர் கஸ்தூரியை தான் எனக்கு சூட்டினார், அழகு பார்த்தாரு. ஆனால் கஸ்தூரி ராஜா அவர்களுடைய எழுத்தில், அவருடைய உருவாக்கத்தில் நான் வேற ஒரு படத்தில் தான் முதல்ல நடித்தேன். அப்போ முதல்ல நடித்த அந்த படத்திலிருந்து ஸ்டில்ல முதல்ல போட்டது ராம்ஜி அவர்கள் தான். அந்த படம் வந்து வரல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த படம் டேக் ஆஃபே ஆகலை, சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆத்தாவன் கோயிலில் நடித்தேன். ஸோ
கஸ்தூரி கஸ்தூரியா மாறுவதற்கு முன்னிலிருந்து என்னை பார்த்து என்னுடைய நலம் விரும்பியாக இருக்கக்கூடியவர். ஐயா வணக்கம். இங்கேருந்து காலை நான் வணங்கிக்கிறேன். சார் பேர் என்னங்க? எனக்கு வந்து உங்கள் பேரை விட மதன் அப்பா அப்படின்னு தான் இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் ஒருத்தரை வந்து வீட்டிலேயே வச்சிருக்கிறாரு. அவர் சினிமாவுக்குள்ள யாரும் வந்துட்டா அது வேற மாதிரி அவங்களுடைய திசை போயிடும் அப்படிங்கிறது ஊடகத்தில் ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு பார்வை. அது சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து இன்றைய யூடியூப் உலகம் மக்களிடையே கொண்டு சென்றடைய வைத்திருக்கிறது. ஆனால் சினிமாவை நல்லா தெரிஞ்சவங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் எல்லாருமே குடும்பம்னு சொல்லும்போது அதில் எல்லாருமே தன் அப்பா, சித்தப்பா, அம்மா, அண்ணி, அக்கா எல்லாரை விட சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. சினிமாவில் ஒரு ஒரு கால் டாக்ஸியில் போக கூட பயப்படுவோம். ஆனால் யூனியன் டாக்ஸியில் எங்களோட நைட்டு முழுக்க இங்கே ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட் ட்ராவல் நம்ம யூனியன் டிரைவர் சகோதரர்களோடு போவோம். அது வந்து அவ்வளவு ஒரு பத்திரமான பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். இங்கே நான் அதை வந்து திமிராவே சொல்கிறேன், பெருமையாக சொல்கிறேன், திமிரா கூட சொல்கிறேன். எத்தனையோ பாலியல் வன்முறைகள் அது இதுன்னு செய்திகளில் சினிமாவை பற்றி கிசு எழுதுறவங்க யோசிச்சு பாருங்க. செய்திகளில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையுமே வந்து பலவிதமான பப்ளிக் பர்சன்ஸ் வந்து இன்வால்வ்டாக இருப்பாங்க. எங்கேயாச்சும் சினிமாவில் ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்கு, ஒரு காரில் போனாங்க, அந்த கார் டிரைவர் அத்துமீறினாரு, இல்லை ஒரு தொழிலாளர் அத்துமீறினாரு, இப்படி எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியுமா? டெய்லி என் ஸ்டாஃப் எல்லாம் வந்து என்னுடைய மேக்கப் நிபுணர், என்னுடைய சிகை அலங்கார நிபுணர், என்னுடைய காஸ்டியூமர் எல்லாருமே ஆண்கள் தான். ஒரு கவர்ச்சியாக தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உடைய அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து தைக்கிறவங்க கூட எனக்கு வந்து ஆண்கள் தான். அவங்க தான் எனக்கு சகோதரர்களா. ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது சினிமாவில் கற்றுக்கணும். எல்லாரும் என்னை கேட்டாங்க, நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், அமைதிப்படையில் நீங்கள் அல்வா வாங்கின அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு. நான் 2 விஷயம் சொன்னேன். இந்த அனுபவத்தை யாருமே சத்யராஜை கேட்கறது இல்லை, என்னதான் கேட்குறாங்க அப்படின்னு. பட் முக்கியமாக என்னென்னா எங்கள் டைரக்டர் பேரரசு அவர்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஒரு சுட்டெரிக்கும் பாறையில் 1 மணிக்கு பிரேக்குக்குள்ளே சீனை முடிக்கணும். நமக்கு சூடு முதுகு முழுக்க அப்படியே வேகுது. அதில் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். அதில் எல்லாருமே ப்ரொஃபஷனலாக சீன் நல்லா வரணும்னு நினைப்பாங்களே தவிர யார் எப்படி ஸ்கோர் பண்ணலான்னு நினைக்கவே மாட்டாங்க. அது ஒன்லி வந்து சாரி டு சே இன்றைய ஊடகங்கள் இதை வந்து எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நஷ்டங்களையும் நாங்கள் சந்திக்கும் சவால்களையும் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கே நிறைய டிஆர்பி நிறைய வியூஸ் வரும். தேவையில்லாமல் ஃபேக் நியூஸ் சொல்லி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது சொல்லியே டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்லும் பொழுது நேர்மறையான விஷயங்களை சொல்லுங்களேன். உண்மையாகவே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாசிட்டிவான விஷயங்களை காட்டுற படங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதுக்காக இதை நான் ஆரம்பித்தேன்னா, சினிமாவுக்கு வந்தால் எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறவங்க நடுவில் சினிமாவில் தன் மகனை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதே போல் சுஜாதாமா பக்கத்திலே இருக்கிறாங்க. அவங்களுடைய தந்தையார் திரு பத்மநாபன் அவர்களும் திருமதி பத்மநாபன் அவர்களும் எனக்கு இப்போ விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. நேர்மறையான விஷயங்களை பேசணும் சினிமா அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த படம் வானரன் அப்படிங்கிற பேரும் சரி, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் அந்த ட்ரெய்லர் வந்து ஆரம்பிக்குது. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் ஸ்ரீராமன் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், நீங்கள் வெற்றி பெறணும். உங்கள் பின்னாடி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. அண்ணனுடைய தம்பி உடையானா அப்படிங்களா? பக்கத்து வீட்டுக்காரரா? தண்ணி கேன் போட வந்தவரா? ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது
அவருக்கு பர்சனலாக ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லும் அதே வேளையில் 2 விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இன்னைக்கு வந்து சமீப காலத்தில் எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியோட அதே அன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய பெரிய பிக் பட்ஜெட் ஃபில்ம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பல கோடிகள் பட்ஜெட்டில் செய்த அந்த படம் நல்ல கலெக்ஷன், அதுவும் பல கோடிகள் கலெக்ட் பண்ணியிருக்கு. பட் அந்த படத்தை வெற்றின்னு சொல்ல முடியல. டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேருந்தோ யாருமே எதிர்பார்க்காம வந்து அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் பொழுது என்ன ஆகுது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பெரிய ஆக்சிஜனாக இருக்கக்கூடியது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக ஊக்கமாக இருக்கக்கூடியது பிக் பட்ஜெட் படம். 50 கோடி 60 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 65 கோடி 70 கோடி கலெக்ட் பண்ணுறதோ இல்லை 100 கோடி கலெக்ட் பண்ணாலே ஷேர் வந்து முழுசாக பிரேக் ஈவன் ஆகாது. அப்படி 60 கோடி இல்லை 100 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கும் 10 கோடியில் ஒரு படத்தை எடுத்து அது வந்து இன்னைக்கு 80 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இவர் வந்து ஒரு பட்ஜெட் சொல்லலாமா, நீங்கள் சொல்லலாமா, சில கோடிகள் அப்படி சொல்லுவோமே, சில கோடிகள் ஒரு கைக்குள்ள அடக்கக்கூடிய அளவில் ரொம்ப பார்த்து எடுத்திருக்கிறாரு ஒரு படம். இந்த படம் ஓரளவு நன்றாக ஓடினாலே இந்த படத்தில் முதலீடு பண்ணுறவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய லாபத்தை எடுத்து கொடுக்கும். அதுக்கு இன்றைக்கு மாமன்கிற படத்தையும் நம்ம சொல்லலாம். நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், டிடி நெக்ஸ்ட் லெவல், அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் அந்த படம் வந்து கொஞ்சம் அதிகமான பட்ஜெட். ஸோ பெரிய பட்ஜெட் வந்து பெருசாக ஓடுறதுக்கும் சின்ன படங்கள் வந்து நல்லபடியாக ஓடுறதுக்குமே வந்து சின்ன படங்கள் நல்லபடியாக ஓடுறது தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை நீண்ட கால ஒரு அனுகூலமாக நீண்ட கால லாபத்துக்கு வழிவகுக்கும். பட் சின்ன படங்களை மக்கள் பார்க்க ரெடியாக இருந்தால் கூட இதெல்லாம் ஓடிடியில் வந்துருமே, ஓடிடிலேயே பார்த்துக்கலாமே, எதுக்கு தேட்டருக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய படத்துக்கும், பெரிய படம்னு நான் சொல்கிறது பட்ஜெட்டில், ப்ரமோஷனில், விளம்பரங்களில் ஒரு யூனோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்கிங் இருக்கிற படம் வந்து எல்லாருக்கும் விளம்பரம் எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸ்டார் வேல்யூ. அதுக்கு படத்துக்கும் ஒரு புதியவர்கள் முயற்சிக்கும் ரெண்டுத்துக்கும் டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா ஒன்றே தான். அதே டிக்கெட் விலையை நம்ம வந்து ஒரு தேட்டருக்கு போகிறோம், அப்போ எதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு யோசனை தானே. ஆனால் ஓடிடியில் பார்த்துக்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த படத்துக்கு இன்றைக்கி யதார்த்த நிலைமை என்னென்னா, ஓடிடி தேட்டரில் நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், தேட்டரில் ரிலீஸ் ஆனால் ஓடிடியில் வாங்கிக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் இந்த ஓடிடிலையுமே வந்து ஸ்டார் படம் அது வந்து தேட்டரில் ஃப்ளாப் ஆனால் கூட, தேட்டரில் வரவேற்பை பெறாவிட்டால் கூட, எங்களுக்கு தெரிஞ்சவங்க நடிச்சிருக்கிறாங்க, அது எங்களுக்கு நல்லா ரெக்கக்னிஷன் இருக்கிற ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கிறாங்க, அதை வந்து நாங்கள் ஈஸியாக வாங்கிடுவோம். பட் நீங்கள்லாம் புதிய முயற்சி, அதனால் நீங்கள் தேட்டரில் மக்களுடைய வேர்டிக்டை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு ஓடிடி தளங்கள் சொல்கிறாங்க இன்றைய வியாபார யதார்த்தத்தில். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தேட்டர்களில் சின்ன படங்கள் வரணும், சின்ன படங்களால் தேட்டர்களுக்கும் வந்து ஒரு லாபம் இருக்கணும், இவங்களுக்கும் ஒரு ஊக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஃபஸ்ட்டு எல்லா திரையரங்குகளுமே ஒரே ஒரு ஏறக்குறைய ஒரு மோனோபலி மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ராஜேஷ் அவர்கள் எனக்கு சொன்னாங்க, அது வந்து அப்படி இல்லை, நம்மளும் வந்து இதில் ஃபோரே பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு பக்கமாக தான் படங்கள் வரணும் அப்படின்ற ஒரு தாட்டை முறியடித்து நாங்களும் இந்த ரேஸில் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து ஒரு பெரிய தைரியம். ராஜேஷ் அவர்களுக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டில் சல்யூட் பண்ணுறோம். அப்படி வர்ற படங்கள் ஒரு புதிய முயற்சியாக இருந்தால், அது ஒரு நல்ல முயற்சியாக இருந்தால், அதுக்கு தேட்டரில் வந்து இது திரையரங்க உரிமையாளர்கள் கிட்ட நான் ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன், டிஃப்ரென்ஷியல் ப்ரைஸிங் வச்சுக்கோங்க. இதுக்கும் அதே 150 ரூபாய் டிக்கெட் வைக்காதீங்க. இது எப்படியும் ஷேரிங் பேசிஸில் தான் படத்தை வெளியிட போகிறோம். அதில் வந்து திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவங்க டீம் வந்து அதை
ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில், அதை விநியோகிக்கும் தரப்பினர் ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் படங்களுக்கு வந்து 60 ரூபாய் டிக்கெட் வைக்கலாம். ஒரு ஷோ எனது ஃபாரின்ல பண்றாங்க. ஃபாரின்ல பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸில் வந்து பெரிய பெரிய ஸ்டார், இன்னைக்கு வந்து டாம் க்ரூஸ் நடிச்சது, அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பெருசா ஓடிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் டிஸ்கவுண்ட் ஷோஸ் அப்படின்னு சொல்லி கன்செஷனல் ரேட்ல சில படங்களை வந்து அதே திரையரங்கத்தில் இன்னொரு திரையில ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு முயற்சியை திரையரங்குகள் வந்து முயற்சி பண்ணலாம். அரசு தரப்புலையுமே குறிப்பிட்ட பட்ஜெட், அதாவது டபுள் டிஜிட்டலாக போகாம 2 கோடி அல்லது 3 கோடி, 2 கோடி 3 கோடிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சிறிய தயாரிப்புன்னு தான் கருதப்படுது. அதுக்குள்ளே எடுக்கக்கூடிய சிறிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில் அதற்கான நேற்று வந்து கேளிக்கை வரியை பாதியாக குறைச்சிருக்கிற அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு கேளிக்கை வரியை குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு திரையுலகம் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் வேளையில் சிறிய படங்களுக்கு கேளிக்கை வரியை அறவே நீக்குமாறு என்னுடைய கோரிக்கையை வச்சுக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் நல்லதா வரும். இது போன்ற நல்ல முயற்சிகளுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, படங்கள், நேர்மறையான படங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இதை இந்த இடத்துல சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு நோய் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். என்னன்னு சொன்னால், சனாதனத்தையும் சாதியையும் இழிவுபடுத்தும் படங்கள், அதுதான் என்னவோ பெரிய முற்போக்குங்கிற ஒரு சிந்தனையை ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம். அப்படி வர்ற படங்களை மக்கள் சுத்தமாக நிராகரிக்கிறதையும் பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஆவுன்னா ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆவுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையை அதை வந்து சித்தரிக்கிறது. எப்படி சித்தரிக்கிறதுனா, ஒன்று காமெடியாக சித்தரிக்கிறது, இல்லைனா அது பெண்களாக இருந்ததுன்னா, ஆண்களாக இருந்தால் அவங்கள வந்து காமெடியாக சித்தரிக்கிறது, பெண்களாக இருந்தால் அவங்கள ஒழுக்க குறைவாகவோ அதை முற்போக்குங்கிற போர்வையில் ஒழுக்க குறைவாக சித்தரிக்கிறது. அந்த குடும்பத்தில் எல்லாரையுமே வந்து அதை பார்த்தும் எதிர்த்து கேட்க முடியாத நிலையில் இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறது. இப்படிப்பட்ட படங்கள், ட்ரெய்லர்கள் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக சிலர் அணியக்கூடிய, இப்போ பிராமணர்கள்னு சொன்னால் உடனே அவங்களுடைய பூணலை வச்சு தவறான காட்சிகளை அமைக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். இது முற்போக்கு கிடையாது. இது வந்து சமூக நீதியோ இல்லை மதச்சார்பின்மையோவும் கிடையாது. உண்மையான மதச்சார்பின்மை மேடம் அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னது தான். இன்னைக்கு மேடையில் ஸ்ரீராம் இயக்குனராக இருக்கிறாரு, ஷாஜஹான் அவர்கள் இசையமைப்பாளராக இருக்கிறாரு. எத்தனையோ முற்போக்கு பேசும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சமூகத்தையும் சாதியையும் வச்சு தவறான ஒரு பிரச்சாரத்தை படமாக எடுத்துக்கிட்டு இருக்கிற வேளையில நெத்தி முழுக்க அருமையாக நாமத்தை சூடிக்கொண்டு காவி சட்டையை போட்டுக்கொண்டு தயாரிப்பாளர், அவர் தான் இந்த படத்துக்கு, உங்க தந்தையார் தானே அவர் இந்த படத்தின் தயாரிப்பாளர், ஒரு இந்துவாக ஒரு பிராமண ஜாதியை சேர்ந்தவராக அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக ஒரு ராமர், அனுமன் வேடம் போட்டவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலை, அந்த ஒரு மத இணக்கத்தை அவ்வளவு அழகா காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் மத சார்பின்மை. சும்மா படத்தை எடுத்து மக்களுடைய மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்றது மத சார்பின்மை கிடையாது. அது முற்போக்கு கிடையாது. அது பித்தலாட்டம்,
அது ஒரு பொய் பிரச்சாரம். அதற்கு வந்து எத்தனையோ அஜெண்டா இருக்கு. அதை நம்ம கண்டிக்கிறோம். உண்மையான ஒரு மத சார்பின்னா நீங்க பாருங்க, இங்க இந்த மேடையில ஒரு இந்துவும் ஒரு முஸ்லிமும் சேர்ந்து, சினிமாவில் யாருக்குமே மதம் கிடையாதுங்க. இது நான்லாம் சினிமாவுக்கு வந்தப்போ எங்களுக்கு கேரவன் கிடையாது. யாரும் யாரையும் வந்து நீங்க என்ன ஆளுங்கன்னுலாம் யோசிச்சு படம் எடுக்கிறது கிடையாது. இன்னைக்குமே வந்து ஊர்கூடி தேர் இழுக்கிற மாதிரி தான் ஒரு சினிமாவை எடுக்கிறது. அது மறுபடியும் இயக்குனர் பேரரசு அவர்களாக இருக்கட்டும், ஜாகுவார் தங்கம் அவர்களாக இருக்கட்டும், நடிகர் ஜீவாவா இருக்கட்டும், கனல் கண்ணன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து சினிமாவில் இருக்கிறவங்க நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய பின்னணியை தெரிஞ்சு நாங்க வந்து படம் எடுக்கிறது இல்லை. உங்களுடைய திறமையை மட்டுமே இங்க பார்த்து படம் எடுக்கிறது தான் சினிமா. பர்டிகுலரா தமிழ் சினிமா. அந்த திமிரோட நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து மாறுபட்ட திசையில் போகக்கூடிய சினிமாவை உங்களுடைய இந்த சீரிய முயற்சி மீண்டும் சரியான திசைக்கு திருப்பி விட்டிருக்கிறது. பாராட்டுக்கள் பிரதர். இதுதான் உண்மையான நேர்மறையான படங்கள். இது போன்ற படங்கள், குறிப்பாக ரைட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய படங்களுக்கு தமிழகத்தில் இடமில்லைன்னு சொல்றாங்க. அதையும் நான் ஏற்க மாட்டேன். புராண படங்கள், கம்ப்ளீட்டா சாமி படங்களே வந்துட்டு இருந்த தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வேலைக்காரி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் பராசக்தி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. அன்னிலிருந்து தான் வந்து சமூக படங்கள், சமூகத்தின் பிரச்சனையை பேசும் படங்கள் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜெனரேஷனையே மாற்றி அமைச்சது. தமிழகத்தின் அரசியலையே மாற்றியது, தமிழகத்தின் அரசையும் மாற்றியது. அதே போல இப்ப ரைட் விங் தாட்டுங்கிறது இந்தியில வந்துருச்சு, தெலுங்குல வந்துருச்சு. தமிழ்ல வரக்கூடாது அப்படின்னு யார் நினைச்சாலும் வந்தே தீரும், வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். தமிழக திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் குரலை திரை பிரதிபலிக்க வேண்டும். இந்த படம் பிரதிபலிக்கிறது. இது ஒரு வந்து அரசியலோ இல்லை மதமோ சார்ந்த படம் இல்லை, எல்லாருக்குமான படம். அப்பா மகள் பாச பிணைப்பை கூறும் படம். எப்பவுமே ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து தோத்ததே இல்லை. அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எங்களுக்கும் இருக்குது. படத்தை பார்க்கும்போது, அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி கண்ணன் அவர்கள் ஐநா சபையில் பேசுனது அது எப்படின்னு நான் பார்க்கல. இங்கே நீங்கள் பேசுனது நல்லா சூப்பராக இருந்தது. பேரரசு அவர்கள் எப்படி பேசுவார்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் பயங்கர ஃபேனு. ஸோ முடிஞ்சால் அவர் பேச்சை நான் கேட்டுட்டு தான் போக போகிறேன். ஜாகுவார் தங்கம் அவர்கள், உங்கள் பேச்சை விட நீங்கள் தான் வந்து வயசே ஆக மாட்டீங்களாமே, அதுதான் நமக்கு வந்து அந்த ரகசியம் தான் நமக்கு தேவை. அதை தனியாக கேட்டுக்கிறேன். ஜீவா சார், சட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒருத்தங்க வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. நீங்கள் அதை வந்து சட்டை பண்ணலை, பட் இன்றைக்கி வந்து எத்தனை குரலில் பேசுகிறீங்க அப்படி நீங்கள் ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறீங்க. அந்த ரோல் வந்து பாசிட்டிவான ரோலா? வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. படமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஒரு முயற்சிக்கு இங்கே வந்து ஆதரவு கொடுத்துருக்கிற ப்ரெஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். I now request lyric writer Sendamil on the stage to share us a few words. பாடல் ஆசிரியர் செந்தமிழ், உங்கள் செந்தமிழை கேட்க ஆவலாய் இருக்கிறோம். உங்களை செந்தமிழ் கொண்டும் அழைக்கிறோம். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது வல்ல இயக்குபவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பம் துன்பம் அவன் என்று இறைத்தாயை வணங்கி, தூய உள்ளம், அன்பு உள்ளம், பெரிய உள்ளம், தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம், அறிவை விரிவிசை அகாண்டமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவில்லை எங்கும் பேதமில்லை என்று தமிழ்த்தாயை வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், ஊடக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அழகாகவும் சிறப்பாகவும் வந்ததுக்கு முக்கியமான காரணம், பாடல்கள் எல்லாம் நான் எழுதியிருந்தாலும் கூட அதற்கு இன்புட் கொடுத்த இயக்குனர் அண்ணன் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஷாஜகான் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜேஷ் பத்மநாபன் மற்றும்
சுஜாதா மேடம் அவர்களுக்கும் என் அன்பின் கடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம் தான் எடுத்துக்கிறேன் நான். அண்ணன் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்கிட்ட வந்து எப்போ பேசினாலும் சொன்ன மாதிரி படம் எப்படி எடுத்திருக்காரோ அதை விட 100 மடங்கு அவர்கிட்ட வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். எப்போ நம்ம வந்து பேசினாலுமே அவர் தோய்வு நிலையில் இருந்தாலும் கூட நம்மளை வந்து அது 100% வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் வந்து ஆழ்த்திடுவார். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கும் கடத்தி விட்டுருவார். ஸோ இந்த படமே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து கிரியேட் பண்ணும் திரையரங்கில். அது நீங்கள் பார்த்த பாடல்களில் கனெக்ட் ஆன மாதிரி அனைவருக்கும் அது வந்து அந்த அப்பா மகள் உறவு குறித்தான பாடலும் அனுமன் குறித்தான பாடலும் இல்லை காதல் பாடலுமே வந்து கனெக்ட் ஆகும் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். I request Bhairavi Uma Shankar ma'am, senior advocate, to share us a few words on the stage. எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமா சம்பந்தமாக எனக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் எங்கள் ஐயா, என்னோட குரு, என்னோட ஆசான் ஐயா ராஜேஷ் ஐயா அவர்கள் அழைத்ததுனால நான் இங்கே வந்தேன். சினிமாவோட இருக்கிற இந்த ஆர்ட் டைரக்டர் அவங்களோட கேஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போது நான் நேரில் இருந்து எதுவும் பார்த்தது கிடையாது. அப்போது அவங்களோட அந்த வலிகள், வேதனைகள், அவங்களோட வாழ்க்கை தியாகங்கள் எல்லாம் வந்து அந்த கண்ணில் பார்த்துருக்கேன். அப்போ என்னோட வழக்கை வந்து என்னோட வழக்காகவே நான் எடுத்து நடத்தியிருக்கேன். ரெண்டாவது என்னென்னா, நான் என்னோட வேண்டுதல் அப்போவே அவங்களுக்கு தெரியுதா இல்லை தெரியாது. ஆனால் என்னோட வேண்டுதல் எப்படி இருக்குன்னா, இவங்க இந்த கண்ணில் தெரிஞ்சிருக்கிற இவங்களோட ஏக்கங்கள் கடவுளே தீர்த்து வைக்கணும், இந்த ஏக்கங்களை நீ தீர்த்து வைக்கணும் சுவாமின்னு நான் வேண்டிக்குவேன் நான். அப்புறம் சிஸ்டர் கஸ்தூரி மேடம் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் அவங்கள ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களோட சீனியர் ரமன்லால் சார்ன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. என்னோட சீனியரும் அவர் தான். ஆமாம். அதனால் மற்றபடி ஜாகுவார் அண்ணா வந்து கொஞ்சம் ரகசியமெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்தவங்களே குண்டா நான் தான் இருக்கேன். அதனால் அண்ணங்கிட்ட கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன். அண்ணனை 13 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ரிவியூ சொல்ல நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன். என்னை மறந்துட்டார் அவர். அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது எங்கள் குரு ராஜேஷ் ஐயா அவங்க வானரன் அவங்களை வழங்கியிருக்கிறாரு. எம்பெருமான் என்னோட பைரவர் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த படம் வந்து வானளாவிய புகழை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே வந்து திரைப்படங்களில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நான் எப்படி இன்றைக்கி ஒரு 200 பேர்த்திட்ட சொல்லிடுவேன். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இது பெருமைப்பட வைக்கணும். இந்த மேடை எனக்கு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Now I call upon actor Jeeva on the dais, please. இருக்கிறது 2 நிமிஷம், அதில் இன்ட்ரோடக்ஷன் 1/2 மணி நேரம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பணிவன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய படம், இந்த படத்தில் நான் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் தான். ஒரு நட்புக்காகன்னு வச்சுங்களேன். நானும் அவரும் இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நீண்ட நெடிய காலமாக ஆன ஒரு நண்பர்கள். எப்படி அந்த பேர் வந்து ஸ்ரீராம் அப்படின்றபோது ராமருக்கு ஒரு வனவாசம் சொல்லுவாங்க, 14 வருஷம். ராமர் வந்து 14 வருஷம் வனவாசம் முடித்து பட்டாபிஷேகத்தை ஏற்றுப்பார். அது மாதிரி அவருடைய முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நடுவில் ஒரு 14 வருஷ வனவாசத்தை அவர் ஃபேஸ் பண்ணார். நான் அதை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிளில் எவ்வளவோ ஒரு டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் சந்தித்தா கூட கொஞ்சம் கூட அதை அலட்டிக்காமல் கவிதை எழுதுவார், புத்தகம் எழுதுவார். ஒரு எழுத்தாளராக அவருடைய முயற்சிகளை தொடர்ந்து சேர்ந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் பெரிய பெரிய மனிதர்களுடைய ஒரு 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 ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்புமாக நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் சார் தூரத்தில் நின்று பார்த்து சந்தோஷப்படுவார்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் நான் முதல்ல முன்னாடி வரல, தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த விழாவுக்கு அக்கா தமிழிசை அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ரொம்ப அழகாக பேசினாங்க அவங்களுடைய இந்த படத்தை பற்றியும் இயக்குனரை பற்றியும். ரொம்ப நன்றி அக்கா. அண்டு இன்னும் எத்தனையோ பேரை பற்றி பேசணுன்னு எனக்கு ஆசை. பட் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு இந்த படம்
நல்ல அளவில் வெற்றி பெற வேண்டும். அந்த படத்தின் வெற்றி விழாவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன். நிச்சயமாக நம்ம பேசுவோம்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. I request Ramji sir on the stage. சார், சின்ஸ் டைம் இஸ் பிரஸிங், உங்ககிட்ட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். வேண்டாமா? ரைட். ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா, இப்போ ஜீவா சொன்ன மாதிரி தான் என்னை பற்றி ஒரே ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் திருக்குறள் மாதிரி சொல்லிடலாம். இப்போ கஸ்தூரி அம்மா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க படத்தில் அறிமுகமாகி முதல் படத்தினுடைய செய்தியை போட்டு அறிமுகப்படுத்தினேன்னு, வளர்ந்தவர்களுக்கு வால் பிடிப்பதை விட வளர்கிறவர்களுக்கு தோள் கொடுப்பவன், அந்த ஒன்று தான் மக்களுடைய முகவிலாசம். இப்போது பின்னாடி உட்காந்துருந்த ஆதேஷ் பாலா கேட்டார், ராம்ஜி சார் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னார். நான் சொன்னேன் 9:20 ஃபோன் பண்ணேன், 10:10 வந்தேன், 11:10 வந்தேன். ஆனால் அரங்கத்திற்குள்ளே வரும்போது 12:20 தான் நான் வந்தேன்னு. ஏன் சொன்னேன்னா, வந்தேன், காலதாமதம், அலுவலகத்துக்கு போனேன், செய்தியை முடித்தேன், மறுபடியும் ஃபோன் பண்ணேன், காலதாமதம், வந்தேன், திரும்பி போனேன். ஆனால் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் அண்ட் மென்டலி ஆப்சண்ட். அங்கே உடல் தான் இருந்தது, உள்ளம் பூரா எங்கள் ஸ்ரீராம்கிட்ட இருந்தது. காரணம் 2003, 2004, 2005, 2006 4 ஆண்டுகள் இவர்கள் திரைப்படக் கல்லூரியில் படித்து மாணவர்களாக பட்டம் பெற்று வெளியே வருகிற 20 ஆண்டு காலம் இந்த குழந்தைகளெல்லாம் வளர்த்து ஆளாக்கி ஒரு ஈன்ற பொழுதில் பெருதுபக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஸ்தானத்தில் இருக்கோங்கிறதுக்காக இவர் மட்டும் இல்லை, ஒரு செல்லமுத்து, ஒரு பார்த்தசாரதி, ஒரு நம்ம பழனி, அதுக்கு ஸ்ரீராம், முரளின்னு கிட்டத்தட்ட 13 இளைஞர்களை உருவாக்கிய கலைக்கூடம் மக்கள் குரல் அங்கேருந்து வந்திருக்காங்க. அதனால சொன்னேன், இப்போ அதிகம் பேசப்படுறது இல்லை. பேசுகிறவங்க எல்லாருமே மத ஒற்றுமைன்னாங்க. மன ஒற்றுமை இருந்தால் மத ஒற்றுமை தன்னால் வரும். அதற்குத்தான் இந்த வானரன் வருது. இதயத்தில் நெருக்கமாக இருப்பவர்களுக்கும் மேடைகளும் சரி, இதயத்தில் நெருக்கமாக இருக்கும் அரங்கில் இருப்பவர்களும் சரி, என்னுடைய முதல் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா, ஒரு ஸ்ரீராமுக்கோ ராஜேஷ் பிஜேபி அவருக்கோ அவங்க அப்பா பதிலும் இல்லை. 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைன்னு நிகழ்ச்சின்னு போட்டு எங்களை எல்லாம் இந்த அரங்கத்துக்குள் வருகிற போது வானரன்களாக வேஷம் போட்டு அந்த வியர்வை சிந்தி விழக்கூடிய அந்த சரவணனுக்கும் சிவண்ணாவுக்கும் முதல் நன்றி பாராட்டு. அவங்களோட தான் நான் படம் எடுத்துக்கிட்டேன். நடிகர் நடிகைகளோடு அவர்கள் எடுத்துக்கொண்டால் ஓகே. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் ஏன் அவங்கள எடுத்தேன்னா, எனக்கு கவியரசு வைரமுத்து எழுதி கொடுத்து பன்னீருக்காக வாதாடுகின்ற விமர்சகர்கள் மத்தியில் வியர்வைக்காக வாதாடுகின்ற வித்தியாசமான விமர்சன கவிஞர் சொன்னார். அதுக்காகத்தான் அந்த வானரன்கள் இருவரோடும் நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். அந்த அன்பு தம்பிகளுக்கு என்னுடைய பாராட்டு, வாழ்த்து. இப்போது ஸ்ரீவர்ஷினி குழந்தைய பற்றி சொன்னாங்க. அதுக்கு பிறகு பிஜேஷ் நாகேஷ் இவங்களை பற்றி சொன்னாங்க. இவர்கள் இருவரும் பிரதான காத்திரத்தில் எங்களுடைய ஜீவாவும் இணைக்கும் பாலமாக இருந்து ஸ்ரீராம் தலைமையில் இந்த வானரம் புறப்பட்டிருக்கிறது. இதில் இன்றைய நாயகர்கள் ஒன்று ஷாஜகான், இன்னொன்று பாடலாசிரியர் செந்தமிழ். இவங்களுடைய பாடலை நான் கைபேசியில் கேட்டேன். அப்போ தான் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், பட்டப்பகல் 12 மணி, உச்சி வெயில், உயர பறக்கிறது பறவை, பறவை மேலே பறக்கிற போது அதனுடைய நிழல் தரையில் ஊர்ந்து கொண்டே வரும், மேலே பறக்கிற பறவையினுடைய நிழல் கீழே அதை அடியுற்றி வருகிற மாதிரி செந்தமிழன் எழுதி கொடுத்த பாடல் வரிகளை கொஞ்சம் கூட காயப்படுத்தாமல் வரிகளுக்கு ஜீவன் கொடுத்த அந்த இசை, அந்த வரிகளை உயர்த்தி காட்டி இருப்பதே இந்த ஸ்ரீராமிற்கு இந்த விழாவில் ஒரு வெற்றி. இரட்டையர்கள் இருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்போ என்ன சொல்லணும்னா, நீங்கள் எல்லாமே எந்த படம் எடுத்தாலும் எனக்கு தெரிந்து 2 நடிகர்களை நான் சிபாரிசு பண்ணுவேன். ஒன்று எங்களுடைய ஆதேஷ் பாலா, இன்னொன்று சம்பத்ராம். ஏன் நான் சொல்லுவேன்னா, இவர்கள் ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ விநியோகஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ யாருமே ப்ரமோஷன் செய்யாது இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய முகநூலில் தினசரி அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை போட்டு இந்த படம் வருது, இந்த படம் வருது, இந்த படம் வருது, உங்களுக்கு ஒரு ஊதுகுழலாக இருக்கிறார்களே, அந்த இதயங்களுக்கு என்னுடைய நன்றி, பாராட்டுகள். இப்போ விஷயத்துக்கு வரேன்.
2 நிமிஷம்தான். ஒன்று, எங்களுடைய விஜேஷ் நாகேஷை பார்க்கும்போது, நாகேஷை முதல்ல வெள்ளித்திரைக்கு அறிமுகப்படுத்தினது யாருன்னா எல்லாரும் டைரக்டர் ஸ்ரீதர்ம்பாங்க. அது உண்மைதான். ஆனால் அந்த நாகேஷ் நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர் யாருன்னே தெரியாத போது அவரை ஏவிஎம் சரவணனுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியது டைபிஸ்ட் கோபு. ஒரு அருமையான இளைஞர், நடிகர், டைம் சென்ஸ் உள்ளவர். வசனத்தை அவர் சொன்னார்னா இன்னி முழுக்க வாய் விட்டு சிரிக்கலாம் சொன்னோன்னே அவரை அழைச்சிட்டு வாழ்ந்தாங்க. 1962 முருகன் பிரதர்ஸ் பூஜை போட்ட படம் வீர திருமகன், விஜயபுரி வீரன் சிஎல் ஆனந்தன், சச்சு ஜோடி. அதில் ஒரு சிறிய பாத்திரத்தில் கௌரவமாக தலை காட்ட வேண்டிய ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் நாகேஷை அறிமுகப்படுத்துவதாக ஏவிஎம் சரவணன் ஒப்புக்கொண்டார். அப்போது ரயில்வேல இவங்க தாத்தா வேலை பார்த்துட்டு இருந்தார். வேலை பார்த்துருக்கிற காலகட்டத்தில் பாலாஜியினுடைய நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார். நாடகம் வெளியூரில் நடக்கிறது. விழுப்புரம் போய்விட்டு வருகிற போது கார் விபத்தில் சிக்குகிறது. நாகேஷின் உதடு கிழிகிறது, முகம் வீங்குகிறது. செய்தி கேட்டு அடுத்த நாள் ஏவிஎம் சரவணன் அழைத்து பார்க்கிற போது, இந்த முகத்தோடு இந்த படத்தில் நீ நடிப்பதற்கு முடியாது, வேண்டாம் என்று ஒதுக்கிய பிறகு நாகேஷ் கலங்கவில்லை. வந்த ஒரு சந்தர்ப்பம் ஏவிஎம் நிறுவனத்தில் தட்டி போய்விட்டதே என்று கலங்கப்படவில்லை. அதே ஆண்டு 1962 டைரக்டர் ஸ்ரீதர், நெஞ்சில் ஓர் ஆலயம் படம், கல்யாண்குமார், முத்துராமன், தேவிகா இவர்களோடு நாகேஷும் தை நாகேஷ் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். தை நாகேஷ் தன்னுடைய நடிப்பால் அத்தனை ரசிகர் பெருமக்களையும் உள்ளம் கவர்ந்த பிறகு அடுத்த ஆண்டு ஏவிஎம் நிறுவனம் எடுக்கும் நானும் ஒரு பெண் படத்தில் நாகேஷை ஒப்பந்தம் செய்கிறார். அந்த போன படத்தை பார்த்துட்டு நாகேஷை கூப்பிட்றார், பேசுகிறார், சம்பளம் என்னன்னு கேட்குறார். அப்போ சம்பளம் பேசும்போது 5000 ரூபா சம்பளம் நாகேஷ். இது ஏவிஎம் சரவணன் நிர்ணயித்த தொகை. ஆனால் நாகேஷ் ஒத்துக்கலை. 5000லாம் கம்மி, எனக்கு நீங்கள் கொடுக்கறது 7000, முடிந்தால் கொடுங்கள், இல்லாவிட்டால் விடுங்கள். இது ஆணித்தரமாக சொல்லிட்டார். பேரம் பேசுகிறார். சரவணன் பேரம் பேசி 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 கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பேச்சு முடிவிற்கு பிறகு நாகேஷ் எழுந்தபடி சொல்கிறார், பரவாயில்ல, அரை மணி நேரம் பேசினேன், 1000 ரூபாயை தான் குறைக்க முடிஞ்சது, அதை நீங்கள் கூட்டி கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல, இப்போ 6000 ரூபாயோடு நான் வீட்டுக்கு போகிறேன். ஒரு காலம் வரும், இந்த நாகேஷை நீங்கள் இவன் என்ன தொகை கேட்கிறானோ அதை கொடுக்கிற நேரம் வரும்னு தன்னம்பிக்கையோடு சவால் விட்டு சென்று போயிடுறார். போன பிறகு நானும் ஒரு பெண் திரையாகிறது. அதில் விஜயகுமாரியை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். உணர்ச்சி வசப்பட்டு அழுகிற காட்சி. படப்பிடிப்பத்தில் இருந்த ஏசி திருலோச்சந்தர் கட் சொல்லியும் அமைதியாக ஓடிக்கொண்டு இருக்கிறது கேமரா. அரங்கில் இருந்த அத்தனை தொழிலாளர்களும் நடிகர்களும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். நாகேஷே கேட்டாராம், இந்த சீனை நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு காமெடியன் படுற இந்த காட்சி எடுபடுமா? செட்டியார் பார்த்துட்டு சொன்னாராம், இதுதான் நிற்கும், இதுதான் படத்தை ஓட்டும், நீ கண்ணை மூடிந்து இப்படின்னு. அந்த படம் நானும் ஒரு பெண் படத்தில் நாகேஷனுடைய அந்த நடிப்பை பார்த்து சிலிர்த்தவர் அதே ஏவிஎம்மில் பாலச்சந்தர் சர்வசுந்தரம் படத்தில் அவர் தாத்தா நாகேஷ் ஒப்பந்தம் செய்கிறார். அன்று எந்த தொகைக்கு சரவணன் பேரம் பேசினாரோ அது இல்லாமல் நாகேஷ் கேட்ட தொகையை கொடுத்து அவரை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி அழகு பார்த்தார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதுதான் நான் வருவேன், நிற்பேன், வென்று காட்டுவேன்னு இருந்த அந்த வைராகிய வெறி எங்களுடைய வினேஷ் நாகேஷுக்கு இந்த வானரவன் மூலம் வந்துவிடும் என்கிற நம்பிக்கையை கொடுத்திருப்பவர் ஸ்ரீராம். ஸ்ரீராமை பற்றி சொல்லுகிற போது ஜெய் ஸ்ரீராம் என்றாலே வெற்றி வெற்றி என்று அன்பு சகோதரி கஸ்தூரி சொல்லிவிட்டு போனார். இங்கே சொல்லுகிறேன், இவரோடு இணைந்திருக்கும் இந்த இளைஞர் பட்டாளம் வானரப்படை பாலம் அமைத்ததே நல்லதொரு முயற்சிக்காக. இந்த ஸ்ரீராம் வானவர் நிச்சயம் வெற்றி பெறுகிற போது எங்களுடைய விஜேஷ் நாகேஷனுடைய தலையெழுத்து திருத்தப்படும். ஸ்ரீராமனுடைய பயணங்கள் முடிவதில்லை என்று சொல்லும் காலம் இந்த கலை உலகத்தில் ஒலித்து கொண்டிருக்கும் என்றால் அது மக்கள் குரல் அல்ல, மகேசன் குரல் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.
And now I request Jaguar Thangam sir on the stage. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வானரன் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக பிரமாதமாக இருந்துச்சு. வானம் அளவுக்கு ரன் ஆகி இந்த படம் உலகம் முழுவதும் பெயரும் புகழும் பெற்று டைரக்டர் மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கும் பெற்று அந்த தயாரிப்பாளரும் மிக அதிகமான செல்வாக்கோட செல்வத்தோட இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்களும் எல்லாமே திறம்பட நடிச்சிருக்காங்க. தம்பி சூப்பர் தம்பி, உண்மையிலேயே அவருக்கு ஒரு கை தட்டி தரலாம். ஏன்னா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல குழம்பிட்டேன் யாருன்ட்டு. ஏன்னா உங்கள் தம்பி எனக்கு தம்பி தானே, அவர் தான் அடிக்கடி வருவார் வீட்டுக்கு, அவர் தெரியும். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஆனால் பிரமாதம் நடிச்சிருக்கேன் தம்பி. அதில் ஹீரோயின் அவங்க தானே, ஹீரோயின் அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அது பாலா எப்பவும் நல்ல நடிக்கிறவர், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் அக்கா தமிழிசை அக்கா, முன்னாள் கவர்னர் அவங்க வந்து என்னை பற்றி பேசுனாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அக்கா, உங்களோட நீங்கள் உங்கள் வாயால் நான் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. கஸ்தூரி மேடத்துக்கும் நன்றி, அது இல்லாமல் பேரரசு சார் அவருக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே பேச முடியாத சூழ்நிலை, ஏன்னா எல்லாருமே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மேடையில் இருக்கவங்களே பசிக்குதுங்கிறாங்க. அந்த பாப்பா எங்கே, அந்த பாப்பா ரொம்ப அற்புதம் பண்ணிச்சு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு நடிக்க தெரியாது, ஆனால் அவங்க பாப்பா அப்பெல்லாம் அழகாக நடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். படம் மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிறது என்னோடய மனமார வாழ்த்துக்கள். நான் இதில் வந்து அக்கா இருக்கும்போது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அக்கா போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் பத்திரிகை நண்பர்களுக்காக சொல்கிறேன். இடையில என்னோடய சீலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க. மெம்பர் ஆகி பணம் வாங்கியிருக்காங்க. சென்சார் கொடுத்துருக்காங்க, என் சீலை போட்டு நான் போடணும், போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் போலீஸில் முறையாக அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சீலுக்கு போல என் சீலை போட்டிருக்காங்க. இது என்னோடய ஒரிஜினல் கையெழுத்து, இது இல்லாமல் போலி கையெழுத்து, போலி லெட்டர் பேடு போட்டு சீல் போட்டு கிட்டத்தட்ட 15 பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க கில்டில் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. சட்டப்படி வழக்குக்கு போட்டிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, சினிமானி வர்றவங்க எதுலேயும் ஏமாந்துட வேண்டாம். இங்கே சங்கம் திறந்துருக்காங்க, அங்கே சங்கம் திறந்துருக்காங்க, ஏமாறாமல் கரெக்டாக யார்கிட்ட கொடுக்கணும் என்னென்னு பார்த்து செய்யணும். கஸ்தூரி மேடம் சொன்னாங்க, நாங்கள் ஒரு டெக்னீஷியன் நம்பி எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெப்சி, ஏன்னா வந்து தன் உயிர் போனால் கூட சரி, அந்த கூட வேலை செய்யணும் அத்தனை பேரும் பாதுகாக்கிறது தான் பெப்சி. ஏன்னா நான் அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். அதனால் அந்த தொழிலாளிகள் வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பணம்லாம் அப்புறம் தான், முதல்ல தன்னை தான் எதிர்பார்ப்பாங்க, தன் கூட இருக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க. நாங்களாம் ஹீரோயினுக்கு ஒரு எதனா தூசி கூட விழுந்துருக்கோம், அவங்கள அப்படி பாதுகாப்போம். ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் போனோம், அதுதான் நாங்கள் செய்வோம். அதனால் எல்லாமே வந்து தொழிலாளிகள் வந்து எப்பவும் இந்த இடத்துல வேறுபாடு வேண்டாம்னு நினைக்கிறேன். 25,000 தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க. அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது தயாரிப்பாளரோட கடமை, தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டியது தொழிலாளிகளோட கடமை. அதுதான் உண்மையிலே. ஏன்னா உயிர் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. அந்த மாதிரி இது எப்பவும் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன். சார், உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கல்யாணத்துக்கு சீக்கிரம் கூப்பிடுங்க. அடுத்த வாரமா சார்? ஒரு கைத்தட்டுங்க சார், கல்யாணம் அவருக்கு, மாப்பிள்ளை கல்யாணம். அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அப்பா அங்கே இருக்காங்களா உங்களுக்கு? சார் சார் பொண்ணு பேர் சொல்லுங்கள் சார். எங்கே வாங்க சார். சார் பொண்ணு பேர் சொல்லுங்கள் சார், ரகசியம் வச்சுருக்கேன். என்ன சாந்தியா இல்லையா? ஏதோ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஹீரோயின் எங்கே? அவங்க தானா? இல்லையா? சரி சரி சரி, ஓகே. இல்லை தெரியல சார், அதனால் சொன்னேன். வரலையே ஏன்னு கேட்குறாரு சார். அவர் கேட்குறாரு, நான் கேட்கல, அவர் தான் கேட்குறாரு. வரலையே, ஜீவா சார் தான் கேட்குறாரு. வரலையே. இல்லை இல்லை குழப்பம் இல்லை சார். குழம்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். அந்த மீன் பிடிப்பாங்களா, கலைக்கு போட்டால் மீன் மாட்டோம். இது கடலில் ஆறு மாதிரி மீன் பிடிக்குவார். அதனால் இவருக்கு சீக்கிரம் பாருங்கள், அடுத்த செவ்வாய்க்கிழமை கல்யாணங்கிறாரு. உங்களுக்கே தெரியலங்கிறீங்களா? ரொம்ப ஓகே. இது சந்தோஷமாக இருக்கட்டும், இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கட்டும். எப்பவும் அம்மா அப்பாவை மதிக்கிற எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. இவர் அம்மா அப்பாவை மதிச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் மேடையில் வந்து இது இப்போ பேரரசு சார் பேசுனோடனே அவங்களுக்கு உண்மையிலே நீங்கள் சால்வை போடணுன்னே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அக்கா இருக்கும்போது போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அம்மா தான் முதல் கடவுள், உலகத்திலே முதல் கடவுள் அம்மா தான். அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர். நானும் ஆஞ்சநேயர் பக்தன். ரொம்ப பாருங்க, செந்தூரம் வச்சுருக்கேன் இருக்கா? நான் ஆஞ்சநேயர் பக்தன். ஆஞ்சநேயர் தான் எனக்கு சண்டெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆஞ்சநேயர் நம்பி தான் படுப்பேன். ஆஞ்சநேயர் தான் எழுந்திருக்க படுப்பேன். பாருங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு பாருங்கள். அந்த ஆஞ்சநேயருங்கிறது கரெக்டாக வந்துச்சு. அந்த நடனம்லாம் பார்த்து உண்மையாக மிரண்டேனா. ஏன்னா நாங்கள் குஸ்தி பண்ணும்போது இந்த மாதிரி வெறித்தன் பார்த்தோம், ஜெய் ஆஞ்சநேயா அப்படிவோம், ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி அடிப்போம், எவனா இருந்தாலும் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர், ஆஞ்சநேயர்னு சொன்னாலே பவர். நீங்கள் வானம் அளவுக்கு ரன் ஆகி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் வருவோம் சார், கண்டிப்பாக.
ஓகேங்களா? ஓகே, அம்மா அப்பா மதிங்க. அதே மாதிரி தமிழ் உலகத்திலே இந்தியா தான் புண்ணிய நாடு. அந்த நாட்டில் பிறந்த தமிழன் தான் வந்து இன்றைக்கி சித்த மருத்துவம் இருக்குது, யோகாவாக இருக்கட்டும், வர்மக்கலையாக இருக்கட்டும், அத்தனை கலையும் கண்டு தன் உடம்போட நேரே சந்திர மண்டலத்துக்கு போக முடியும், சூரிய மண்டலத்துக்கு போன ஒரே இது தமிழன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். Now I call upon Director Perarasu sir on the stage. ஒரு பில்டப்பு வேணாம், அவங்கவுங்க பில்டப்பில் இருக்காங்க. இப்போ அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசின அனைவரும் ரத்திரசமாக பேசுனதுக்கு நன்றி. ஆமாம், ஏன்னா எல்லாம் பேசியாச்சு, நீ பேச ஒன்றுமே இல்லை. என்ன ஒரே ஒரு நன்றி மட்டும் நான் சொல்லணும். என்னென்னா தமிழிசை அக்காவுக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் இவர் ஜாக்கூட தங்க சார், அன்பு செழியன், நாங்கள்லாம் உள்ளூர் கோடாங்கி மாதிரி யாரும் கிடைக்கல எங்களுக்கு உட்கார வச்சுருவாங்க. ஆனால் மதிப்பு இருக்காதுண்ணா. வெளியூர் நாசுக்காரன் வந்ததுல அந்த கச்சேரிக்கு மதிப்பு இருக்கும், நாளை சம்பளம் கொடுப்பாங்க. உள்ளூர் கோட்டாங்கெலாம் யாரும் கிடைக்கலாம், நைட்டு போட பண்ணுவாங்க, நாளைக்கு வந்துருக்கம்பாங்க. அந்த மாதிரி கேஸ் நாங்களாம். அதனால் எங்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழிசைக்கா அப்படி இல்லை, 2 மாதத்துக்கு கவர்னர் இருந்தவர், அரசியல் பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வேலைகள் ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க டைம் எடுத்து இந்த படத்துக்காக, வானரன் படத்துக்காக டைம் ஒதுக்கி இந்த டீமை வாழ்த்துனது மிகப்பெரிய விஷயம். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அது உங்களுக்கு கிடைச்ச பெருமை. ஆமாம் அக்கா, எங்களுக்கு நாங்கள் வாழ்த்து பெருமை நினச்சிடாதீங்க, நாங்கள் வாழ்த்தும் பெருமை தான். மாஸ்டர் நம்ம வைக்க மாட்டாங்க, மாஸ்டர் வாழ்த்தும் பெருமை தான், அதோட பெருமை அவங்க. அது மாதிரி கஸ்தூரி மேடம், அவங்க ஹேட்ரப்பில் இருக்காங்க, இந்த டீம் வாழ்த்து அவங்க வந்திருக்காங்க. இவங்களாம் ஸ்பெஷல் கஸ்டெலாம் ஒரு சிறிய படத்துக்கு டைம் ஒதுக்கி பண்ணது அவங்களுக்கு உண்மையாக நன்றியை சொல்லணும். வானரன் ஸ்ரீராம் இயக்குனர். ஆக்சுவலி வானரனாலே அனுமான் தான், ஆஞ்சநேயர் தான். அவர் தான் ஸ்ரீராம் பாரு. இங்கே ஸ்ரீராம் வந்து ஆஞ்சநேயான் இருக்கார். கொஞ்சம் வித்தியாசம் மாறி காலங்கள் மாறும்ல. அப்போ எத்தனை நாள் தான் அவர் அனுமானே ஸ்ரீராம் சொல்கிறது. ஸ்ரீராம் அவர் நினச்சிருப்பார், ஒரு நாள் ஸ்ரீராம் வந்து அனுமான் சொல்லுவார்ன்றிருக்காரு, நினச்சிருப்பார். சொல்லிட்டே நீங்கள். மற்றபடி நாகேஷ் சாரை பற்றி யாரும் நீ பேசவே முடியாது. ராம்ஜி அவர் பேசிட்டார், வாழ்க்கை வரலாறு பேசிட்டார் அவர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஏதாவது டவுட்டு தான் கூப்பிட்டு கேட்டுங்க அவர்கிட்ட. அவ்வளவு சார் விட்டார். அவங்களோட வாரிசு ஆனந்த் பாபு சாரோட பையன், ஆனந்த் பாபு சாரோட ஈஸ்வரன் படம், அதில் ஹீரோ, அதில் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், அவர் பேரன் வந்திருக்காரு. ஆனால் ஒரு டைரக்டரை பாராட்டுறது அவரை பாராட்டுறது தெரியல. ஒரே விஷயம் மட்டும், ஆக்டிங் அவ்வளோ எதார்த்தம், ரொம்ப நேச்சுரல். அந்த லவர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், பேசிட்டாங்க, அந்த குழந்தைகிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. இந்த கதாநாயகனுக்கு தகுந்த உருவம், கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஆமாம், குழந்தை பின்னிருச்சு அந்த வயசில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு தூரமாக நடித்தது இந்த படத்தை பார்த்துருக்கேன், அதுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இசை ஷாஜகான். ஆமாம், மதம் எல்லாத்தையும் பேசிட்டாங்க, இன்னும் பேசக்கூடாது என்ன, எல்லாத்தையும் பேசிட்டாங்க. நான் எதை கூப்பிட்டுங்க பேசிக்கிறீங்க, அவ்வளோதான். நான் வந்து நன்றி வணக்கம் வாழ்த்து சொல்லி உட்காந்துருக்கலாம், என்னை வந்து உட்காந்துட்டேன் அப்போ திட்டுவியே, இதுக்காக இருந்தாலும் கூப்பிட்டோம்ட்டு. நான் எப்படி பண்ணுறதே தெரியல எனக்கு, சீக்கிரம் ரொம்ப பேசுகிறதா கம்மியாக பேசுகிறதா அப்படி இருந்தாலும் வாழ்த்தி ஆகணும். இதை தயாரித்து வெளியிட போகிற ராமாபுரம் ராஜேஷ் பிஜேபியோட ராமாபுரம் சேர்ந்தாலும் வெட்டி தான், புரிஞ்சுங்க என்ன. அதனால் ராமாபுரத்தில் பிஜேபி சேர்ந்துருக்கு, இந்த படமும் வெற்றி தான், எதிர்காலமும் வெற்றி தான். என்ன நல்ல ஒரு இந்த சொல்லுவாங்களே நேர்முறை சிந்தனை, பாசிட்டிவ் தாட்டுன்ட்டு, அதில் தெரிஞ்சு வச்சு. அதனால் எல்லா வகையிலும் கதாநாயகன் பாலாக இருக்கும் சார், ரொம்ப ஹோம்லியாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வராதுக்கு 1000 காரணம் இருக்கும், அதை நீங்கள் சொல்ல முடியாது, தனியாக அப்படி சொல்லுங்கள்.
ஓகே ஓகே வேற ஒன்றும் கமிட் ஆகிட்டாங்க போல இருக்குது. அதுவும் கமிட் ஆகிட்ட அப்படி தான் ஏற்கனவே கூட வர மாட்டாங்க. இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த அனுமான் வானரன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இது வந்து நான் சமீபத்தில் நிறையா பார்த்துருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் கதையாக எனக்கு தெரியுது. எனக்கு கதை எனக்கு தெரியாது. ட்ரெயினில் பார்க்கும்போது ஒரு ஏன்னா இந்த அனுமார் வேஷம் போடுறது, ராமர் வேஷம் போடுறது, இவங்களோட வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல, நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். அவங்க வேஷம் மட்டும் பார்ப்போம். அனுமார் வேஷம் போட்டு நிற்பாங்க, ராமர் வேஷம் போட்டு நிற்பாங்க, முருகர் வேஷம் போட்டு நிற்பாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்க வேஷம் போட்டோம் அவங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்கும்ல, அவங்க பின்னாடி சில வழிகள் இருக்கும்ல, அது சொல்கிறதா இந்த படமாக இருக்கணும் நினைக்கிறேன். ராமர் வேஷம் போடலாம், முருகர் வேஷம் போடலாம், ஈஸ்வரன் வேஷம் என்ன வேஷம் போடலாம். அந்த அனுமார் வேஷம் போடுற கொடுமை இருக்குல்ல, ஏன்னா என்ன வேஷம் அவங்க முகம் தெரியாது சார். அது எப்படி இருக்கான்னு தெரியாது நம்மளுக்கு. படங்களே இப்படி தான். அனுமார் வேஷம் போடுறவங்க என்ன நடித்தாலும் அவ்வளோ நடிச்சிருப்பார், வெளியே அடையாளம் தெரியாதுல்ல. ஆனால் இதில் அந்த அனுமான் வேஷம் போட்ட முகத்தை காட்டியிருக்கார். அந்த படத்தில் வித்தியாசம். ஒட்டுமொத்த டீமு வெற்றி அடையணும். பசுவோடு இருக்கீங்க, போய் சாப்பிட்ருங்க. நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் யாரும் பேச விட்டாதீங்க. நன்றி நானும் சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த விஐபிகளுக்கும், உங்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகங்களுக்கும், என்ன இந்த தியேட்டரை கொடுத்த பிரசாத் லேப்பா அவருக்கும், வெளியே கார் பார்க்கிங் பார்த்துட்டு வாட்ச்மேன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. போய் சாப்பிடுங்க. நன்றி சார். இன்னும் 2 நிமிஷத்தில் முடிய போகுது. டைரக்டரோட அம்மா கொஞ்சம் மேடைக்கு வாங்க. அவங்க அப்பா மேடையில் இருக்காங்க, வாங்க. இதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்னு சொல்லிடுறேன். வானரன் படத்தின் இயக்குனர் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களின் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கிறார் இயக்குனர் பேரரசு அவர்களும், ஜாக்கவர் தங்க மாஸ்டர் அவர்களும், ஆர்கே அன்புச்செல்வன் அவர்களும். நன்றி சார். விழா முடியும் தருவாயில் உள்ளது. இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான். படத்தோட டைரக்டர், கதாநாயகன் மட்டும் 2 வார்த்தை பேசுவாங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் எடுத்துக்கு 2 நிமிஷம். முதல்ல இங்கே வந்தவங்க அனைவருக்கும், நான் தனித்தனியாக சொல்லிகிட்டு இருந்தால் டைம் அதிகமாகும். அதனால் பெரியவர்கள் அனைவருக்கும், மேடை வீட்டிற்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நண்பர்கள் வந்தவங்க, பத்திரிகையாளர், அவர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வானரன் இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு ஹியூமனிட்டி பற்றி பேசுகிற ஒரு படம். பொதுவாக இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் போகும்போது ஒரு கடவுளாக நினச்சி காசு போடுவாங்க. அடுத்த கடைக்கு போகும்போது ஒரு பிச்சைக்காரர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி அமுச்சுடுவாங்க. ஆனால் எந்த விதமான முக ரியாக்ஷனும் இல்லாமல் எல்லாத்தையும் வாழ்த்திட்டு போகிற ஒரு அற்புதமான கேரக்டர் வந்து அந்த வேஷம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை நான் ஒரு சிறுகதையாக எழுதின ஒரு புஸ்தகம், அதிலிருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்பாவுக்கு பொண்ணுக்குள்ள ஒரு ரிலேஷனாக இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. அதில் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம டச் பண்ணிட்டு போகலாம். முழுக்க முழுக்க இது வந்து ஒரு மனிதாபிமானம், அதை பற்றி சொல்கிற ஒரு படம் தான் இந்த படம். அதனால் குடும்ப படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே ஜீவா சார் எல்லாமே இருக்காங்க, அவரும் என்னுடைய நண்பர் தான். மாஸ்டர் கேட்டார், ஏன் ஒன்று வந்து கல்யாணம் பண்ணலை அப்படின்னாரு. காமெடியாக சொல்லணுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். அதை கெடுத்து ஜீவா சார் தான். நம்மெல்லாம் வந்து ஒரு வினோபா, ஒரு ராமலிங்க அடிகளார், ஒரு வள்ளலார், இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்வோம் சார், ஏன் சார் இப்படிலாம் போகிறீங்க அப்படின்னாரு. எங்கள் அப்பா அப்போ தான் பொண்ணு பார்த்துட்டு இருந்ததால் நான் என்ன பண்ணேன், அப்பா வேணாம்ப்பா விட்டுரு, ஜீவா சார் என்னமோ சொல்கிறாரு, நான் அப்பப்போ வள்ளலார் கோயிலுக்கார கூட்டிகிட்டு போயிடுவார் என்ன. இப்படிலாம் இருந்து இப்போ இவர் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் வீட்டில். இப்போ இவர் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இந்த பிரசாத் ஸ்டுடியோ வந்து ரொம்ப ராசியான ஒரு இடமா இப்போ மாறிடுச்சு.
அந்த ஃபேமிலி அந்த டேரக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் விஷால் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அதனால் அக்டோபர் 31 அவங்க சொன்ன மாதிரியே நானும் சொல்லி வைக்கிறேன். என்ன பார்க்கலாம், ஏதாவது ஒன்று கிடைக்காமையே போயிடும். அக்டோபர் 31 டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் வந்து இதே இடத்துல இதே மைக்கில் தான் சொன்னார். ஸோ நம்மளும் வந்து ஒரு துண்டை போட்டு வைப்போம். அக்டோபர் 31 அப்பயும் கெடுக்கிற பிப்ரவரி 31ங்கிறாரு. முதல்ல இவங்க அப்பாட்டு சொல்லி இவரை தள்ளி விட்டாதாங்க எனக்கு ரூட்டு கிளியரா. என்ன சார்? இல்லை அது இப்போ வேண்டாம். இந்த ஒரு அதிர்ச்சியாக இங்கே போல தாங்க முடியாது. அடுத்தடுத்த அதிர்ச்சிக்கெலாம் கொடுக்கக்கூடாது. என்ன சார்? இல்லை சார், நம்ம தனியாக இது பண்ணிடுவோம் சார், டீல் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே இதில் நடித்த பிஜேஷ் அவர்கள் வந்து எனக்கு நாகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் அவருடைய பிறந்த நாளாகட்டும் நினைவு நாளாகட்டும் அவர் படம் தான் நாங்கள் பார்த்துட்ருப்பேன் எப்பயுமே. ரொம்ப இது அவருடைய வம்சாவளி வந்து அவருடைய பேரன் வந்து நான் இயக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்கியம். அதே மாதிரி வந்து டெடிக்கேஷன் சொல்லணும். பிஜேஷ் அவர்கிட்ட வந்து டெடிக்கேஷன் என்னென்னா, அவர் ஒரு வீட்டில் வந்து ஷூட்டிங் வச்சோன்னா அந்த செக்யூரிட்டி கூட வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 5:45 அவர் ஃபஸ்ட்டு ஆளாக அவர் தான் நிற்பார். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன். இந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டு ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடக்கிறதெல்லாம் எந்த நடிகருமே பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கான அங்கீகாரம் இந்த படத்தில் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இதில் நடித்தவங்க அத்தனை பேர், ராஜேஷ் பாலாகட்டும், ஜீவா சார், எல்லாருமே நல்லா. இதை தனித்தனியாக சொல்ல முடியல. வருஷு வந்து சூப்பர் சிங்கர்ஸ் முன்னாடியே இதில் கமிட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ டேலண்ட் அந்த குழந்தைக்கு. ஸோ அவங்களும் வந்து எப்பயுமே இவங்களுக்கு கேமராமேனுக்கு தான் சண்டை வந்துகிட்டே இருக்கும். என்ன ஷாட் வைக்கிற நீ அப்படிங்குவாங்க. எல்லா ஆங்கிள்ஸும் தெரியும் இந்த பாப்பாவுக்கு. ஒரு இதாக சொல்கிறேன், நல்லாயிருக்கும் ஜாலியாக ஒரு இதே மாதிரி இதில் இருக்க டெக்னீஷியன் ஷாஜகான், செந்தமிழ், எஸ்எல் பாலாஜி மாஸ்டர், நிரன், எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னும் நிறையா பேசலாம், பட் டைம் இல்லை. ஸோ நீங்களாம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்ததுக்கும் ஆதரவும் தாருங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் விரிவாக பேசுவோம். பிஜேஷ் நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை போதும். அதுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடாதீங்க, ஏதாவது 2 வார்த்தை பேசுங்க சார். நன்றி சார், ரொம்ப நன்றி. இப்போ பிஜேஷ் அவர்கள் வந்து அவரோட உரையை முடிச்சுக்கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு முதல் தேங்க்யூ மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ்ஸுக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் சண்டேல வந்து இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம்க்கு தேங்க்யூ, கஸ்தூரி மேடம், அண்ட் எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஒன்று சொல்கிற டைம் இல்லை. ஸோ நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு, ஒரு முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. அதாவது கிராமிய கலைஞர்கள், பகல் வேஷம் போடுறவங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற அம்மாங்கள் அப்பாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த படம் மூலியமாக கொஞ்சம் மகிழ்ச்சி, கொஞ்சம் மரியாதை வந்தாலே நம்ம ஜெயிச்சிடுவோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்ரீராம் இயக்கத்தில் உருவான வானரன் படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து